அவரு என்ன பார்க்க மாட்டாரு, என் புள்ளைய பார்க்க மாட்டாரு. அவரு சம்பாத்தியத்தை வச்சு ஏன் ஜனங்களுக்கு நான் செய்வேன் நிக்கிறாரு. இன்னைக்கு நான் உழைக்கிறேன், நான் வேலைக்கு போறேன். அவரு பண்ற சம்பாத்தியத்துல நான் உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா அது அவர் செய்ய மாட்டாரு. நான் வேலைக்கு போயிட்டு வந்து ராத்திரி 9 மணிக்கு 10 மணிக்கு வந்து நான் சமைச்சு என் குழந்தைக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் என்னோட நிலைமை. 6 மாசம் குழந்தைய நான் விட்டுட்டு போனேன். உங்களுக்கு நல்லது செய்ததால அயோக்கியனா? இதுக்கு பதில் நீங்க எப்படி கொடுக்க போறீங்க? நாங்களும் அயோக்கியனா? அயோக்கியம் நினைச்சா உங்களால நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. என் மக்கள் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். எல்லாரும் கேக்கீங்க எனக்கு ஒரு பையன் தான் இருக்கணும். இல்ல, இது எல்லாம் என் பிள்ளைங்க தான். இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதே மாதிரிதான் இவங்களும் எனக்கு. எனக்கு இன்னில இருந்து ஒரு பையன் இல்ல, இது எல்லாம் என் பசங்க. எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும். இந்த அயோக்கியம் இப்படித்தான் செய்வான். உங்களை முன்ன கொண்டுட்டு போவான், உங்களுக்கு தேவையானதை செய்வான், உங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்வான். அவன் உயிர் இருக்கிறது வரை செய்வான். ஏன் உயிர் இருக்கிறது வரை நான் செய்வேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஆதாரம் நான் கொடுக்கணும்? ஒரு வாய்ப்பு தான் கேட்கிறோம் நாங்க. அது உங்களுக்காக, உங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக. ஒரு 5 வருஷம் நீங்க தப்பான உங்களுக்கு ஓட்டு போட்டா நம்ம 10 வருஷம் பின்னாடி போயிடுறோம். இதெல்லாம் சின்ன பசங்க. இவங்களை பாருங்க. நீங்க ஏன் நீங்க அப்துல்ல பாக்குறீங்க? உங்க பசங்க பாருங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க. எது நல்லதுன்னு நீங்க யோசிங்க. இதெல்லாம் நான் எடுத்து சொல்லக்கூடாது உங்களுக்கு. ஏன்னா நீங்க தினம் 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 இங்க இருந்து அனுபவப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு தான் என்னோட ஜாஸ்தி, உங்களுக்கு தான் வலி. நீங்க தான் சிந்திக்கணும். இதுக்கு மேல எனக்கு எதுவும் இல்ல சொல்லதுக்கு. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. கெட்டவங்களை தள்ளி வைக்கணும். இந்த வாட்டி நம்ம நல்லதுக்கு போகணும், நல்லது கூடயே போகணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம ஏரியாவோட நல்லது நடக்கும், நம்ம பசங்களோட வாழ்க்கை மாறும். இல்லன்னா இப்படியேதான் நம்ம சீரழிஞ்சுட்டே இருப்போம். யாரும் வரமாட்டாங்க மாத்தது. பிரதீப் தாதா நம்ம ஊருக்காரது இல்ல, இருந்தாலும் நம்ம கைய பிடிச்சிருக்காரு. ஏன் தமிழன் யாரு கைய பிடிச்சாலும் அந்த கைய விட மாட்டா உயிர் இருக்கிற வர. அதனால அவர் நம்ம கைய பிடிச்சிருக்காரு. நம்மளை கொண்டு தெருவுல விடுறதுக்கு இல்ல, நம்மளை கரை சேர்க்கறதுக்கு கைய பிடிச்சிருக்காரு. நம்ம அந்த விசுவாசத்தை காட்டணும். இது நம்மளோட நேரம். அவர் நம்ம கேட்டது செஞ்சுட்டார்ல, இப்ப அவரு கேட்கறத நம்ம செய்யணும். இது நம்மளோட நேரம். நன்றி கடன் செய்யணும். அதுக்கு வெறும் நம்ம ஓட்டு தான் போடணும். நம்ம தலையெழுத்த நம்ம தான் மாத்தணும். 20ஆம் தேதி ஓட்டு. நம்ம தலையெழுத்த கை சின்னத்துல ஓட்டு போட்டு இந்த வாட்டி நம்ம மாத்துறோம். நம்ம உரிமையை நம்ம கேட்டு வாங்குறோம். சிஸ்டர் தனலட்சுமி ஜெயசங்கர் அவர்கள் நிற்கிறார். அவருக்கு நல்ல மாதிரியா எல்லாருமே ஓட்டு போடுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே மகளிர் பெண்கள். பெண்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா சில பேர் பேசுறதெல்லாம் நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு அளவுக்கு பேசினாங்க. அன்னைக்கு ஒரு சகோதரர் பேசுறான், இந்த கோயில் உள்ள போனதால நாங்க தாலி 25 பவுன் நகை இதெல்லாம் எடுத்து பேசலாம். இதெல்லாம் எடுத்தா அந்த அம்மா எங்களை சும்மா விட்டுருப்பாளா? நாங்க இன்னைக்கு நல்லாதான் இருக்கோம். ஏன்னா அவளுக்கு நான் போயிட்டு சேவை தான் செஞ்சேன். நான் அங்க இருக்கிற நகை திருடுறதுக்கு போகல, அங்க இருக்கிற ஜாமான திருடி விற்கிறதுக்காக போகல. உள்ள போயிட்டு யாரும் இல்ல, இந்த கோயிலுக்காக நிறைய பேர் இப்படி கேட்டார். போயிட்டு நீங்க கோயில்ல சேவை செய்யுங்க அப்படின்ட்டு. ஆனா யாருமே வரல, இன்னைக்கு முன்னாடி வரல. ஆனா உள்ள போயிட்டு நான் கோயில்ல சேவை செஞ்ச உடனே உள்ள இருக்கிறத எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. பொம்பளை உள்ள போறா. எப்படியா பொம்பளை உள்ள போறா? பொம்பளைன்னா அவ்வளவு இலக்காரமா இருக்கு சில பேருக்கு. பொம்பளைங்க இல்லைன்னா இந்த நாட்டுல யாருமே இல்ல. நினைச்சு பாக்கணும்ல எல்லாரும். யாராவது ஒருத்தவங்க நினைக்கிறாங்களா? எதுவுமே இல்ல. ஏன்னா பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தனலட்சுமி சிஸ்டருக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்தோம். எப்படியா இருந்தாலும் அவங்கள 3 தடவை அவங்க எலெக்ஷன்ல நின்னாங்க.
2 தடவை நீங்க எழுதினாங்க. இப்போதைக்கு இது 3 தடவை. இந்த தடவையா தான் அவங்களை கொண்டு வந்துடணும் நம்ம. அதுதான் நமக்கு முக்கியம். புரியுதுங்களா? எல்லாருமே அவங்களுக்கு வாக்களிங்க. அது மட்டும் இல்ல, தாதா அவர்கள் நமக்கு வந்து அவர் வந்து இங்க வந்து தலைவர் பதவியில எதிரையுமே நிக்கல. அவரு நிக்காதவே இந்த ஊர் மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்காரு. 3 கோயில்களை கட்டி கொடுத்தாரு அவரு. அம்மன் கோயில, முருகன் கோயில, அப்புறம் அந்த பிள்ளையார் கோயில கட்டி கொடுத்தாரு. கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கணும். நம்ம வந்து நமக்கு நம்முடைய கடவுளை கொண்டு வந்து வச்சவர் அவரு. அவருக்கு என்ன வேண்டி இருக்கு? ஏன் அவர் வைக்கணும்? கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. எல்லா பெண்களும் வந்து உங்களுக்கு மனசாட்சி இருந்தா இவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நம்ம தலைவரை வர வைங்க. அவரை யார தாதாவை வர வைங்க. அவங்க மனைவியை வர வைங்க. அவங்க எல்லாம் வந்தா கட்டாயம் செய்வாங்க. நமக்கெல்லாம் நமக்கு வந்து எந்த கெடுதலும் அவங்க செய்ய மாட்டாங்க. எதுவுமே எல்லாருமே அவங்க இவ்வளவு செஞ்சிருக்காங்களே. ஏன் நினைச்சு பார்க்கணும்ல? நீங்கெல்லாம் நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்தாதான் எதுவுமே நல்லது நடக்கும். அது மட்டும் இல்ல, அந்த அவன் சொல்றான், என் வீட்டுக்காரரு கூட போனாரு. யாரு கூட? அந்த இவரு பாய் கூட போனாரு. பாய் கூட போனப்ப இப்ப ஒரு எலெக்ஷன் நின்னா அவங்க வந்து 10 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தானே செலவு பண்றாங்க. பண்றாங்களா இல்லையா? எல்லாருக்கும் பண்றாங்க. பண்ணும்போது அதை வாங்கிட்டு 10 ரூபாய் கொடுத்து இந்த சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லி அந்த சாப்பாடை வாங்கி கொடுத்த பிறகு சொல்லி காட்டுறது எவ்வளவு ரொம்ப அசிங்கமான செயல் இல்லையா? யாராவது நினைக்கிறீங்களா? அத பொதுமக்களாக நீங்க யோசனை பண்ணணும் இல்லையா? யார் நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தவங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணல சொல்லுங்க. பண்ண மாட்டீங்க. ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு தடவை பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. என் வீட்டுக்காரர் யாரையும் அடிக்க மாட்டாரு. நேரா போராடுவாரு. மூஞ்சிக்கு நேரா தான் பேசுவாரு. எதா இருந்தாலும் பின்னாடி போய் பேசுற அளவுக்கு அவர் குழந்தையும் கிடையாது, வேமானியும் கிடையாது. புரியுதுங்களா? என் வீட்டுக்காரர் எல்லாருக்கும் வந்து நல்லதுதான் செய்வாரு. எதா இருந்தாலும் ஒரு ஏழை எளிவங்க யாரு வந்தாலும் நான் கூட சொல்லுவேன், ஏங்க இந்த வேலை உங்களுக்கு வேணாம், இது செய்யாதீங்க. யாருக்கு மக்களுக்கு நன்றி இல்லைங்க. மக்கள் வந்து நன்றி கேட்டவங்க. ஏன்னா வாங்கிக்குவாங்க, உதவியை வாங்கிக்குவாங்க. ஆனா பின்னாடி நமக்கு உபத்திரவத்தை தான் நிறைய செய்யறாங்க. ஏன் போறீங்கன்னு நான் எவ்வளவு கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. எனக்கு அவருக்கு பயங்கர பிரச்சனை வரும், செய்யாதீங்க அப்படின்ட்டு. ஆனாலும் என் வீட்டுக்காரர் கேட்கவே மாட்டாரு. போயிடுவாரு. போய் செய்யறத உதவி செய்யறதுக்காக போவாரு. போன பிறகு ஆனா அங்க நல்ல பேரே கிடைக்காது என் வீட்டுக்காரருக்கு. எவ்வளவு தடவை இந்த மனசு அப்படியே வெறுத்தே போயிடும். என்னது மகளிர் மன்றம் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. யாரு? அந்த பாய் சார்பா எங்களை மகளிர் மன்றத்துக்கு சேர்த்தாங்க. சேர்த்து எவ்வளவு 200 பேர் சேர்ந்தோம். 200 பேர் சேர்ந்து மகளிர் மன்றத்தை ஓபன் பண்ணோம். பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அவங்க வந்து எங்களுக்கு செய்யவே இல்லையே. எங்களை அப்படியே ஓரம் தள்ளிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் போறாங்கல்ல, போயிட்டு அவங்க நல்லவங்கள போறாங்க, எல்லா கெட்டவங்க போறாங்க. அவனதான் நம்புறாங்க. நல்லவங்களை வந்து நல்லவங்க மட்டும்தான் நம்புவாங்க. நல்லவங்களை வந்து கெட்டவங்க நம்பவே மாட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவாங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, என் வீட்டுக்காரர் போனதுக்கு பீவண்டிக்கு போனாங்க. பீவண்டியில போயிட்டு பிரியாணி சாப்பிட்டாங்களாம். மும்பரால அடிச்சுட்டு போயிட்டு அங்க கறி சோறு சாப்பிட்டாங்களாம். இதெல்லாம் சொல்லி கேட்டாரு அந்த பாயினா. அவர் நல்லவரா? கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். என் வீட்டுக்கு இன்னைக்கு வருவாங்க, எவ்வளவு ஜனங்க வருவாங்க. வரவங்க போறவங்க யாரா கூட இருக்கட்டும், என் வீட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் காஃபி டீ கொடுக்காத அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்களுடைய குணம் அது. கொடுத்ததா சொல்லியும் காட்ட மாட்டோம். ஏன்னா அது எனக்கு பிடிக்காது, எங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. இன்னைக்கு என் குழந்தைங்கள்ல இருந்து நாங்க வரல, எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்கோம். ஆனா யாரும் எங்களுக்கு நல்லத செய்வாங்கன்னு நாங்க நினைக்கல. புரியுதுங்களா? ஆனா எனக்கு வந்து என்ன, இப்போ இவங்க அக்கா சிஸ்டர் நிக்கிறாங்க. சிஸ்டர் நிக்கும் போது அவங்களுக்கு கட்டாயமா நாம ஒரு தடவையாவது அவங்களை கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா அவங்க வந்த பிறகு செய்யறாங்களா இல்லையா, அந்த மாற்றத்தை நீங்க பாக்கணும். பாக்கணுமா இல்லையா? பாக்கணும்னா கோலசா சொல்லுங்களா? அப்பா நீங்க வந்து அவங்களுக்கு தெம்பு கொடுக்கணுமா இல்லையா? யாராவது தெம்பு கொடுக்கணுமே, எல்லாரும் தெம்பு கொடுக்கணும். நீங்க இருக்கிறேன்னு சொல்லுங்க, கத்தி சொல்லுங்க, எல்லாம் கோலசா சொல்லுங்க. சொல்லுங்க, யார் வரணும், யார் வரணும்?
இந்த தடவை நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கை சின்னத்துல ஓட்டு போடணும். போட்டு அவங்கள வரவழைக்கணும். புரியுதுங்களா? இன்னும் வந்து எனக்கு கொஞ்சம் பேசணும் நிறைய ஆதங்கம் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன். பேசும்போது எனக்கு கொஞ்சம் இதா படபடப்பாவும் இருக்கு. இருந்தாலும் சிஸ்டர் வந்து அவங்களுக்காக எல்லாருமே இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க, வருவாங்களா? நம்பலாமா? சரி, தேங்க்யூ, நன்றி. உங்க அனைவருக்கும் நன்றி. என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போராட மானும் போராடாத இனமும் வென்றதாக சரித்திரம் கிடையாது. நம்ம இடத்துல நம்ம இளைஞர்கள், நம்ம சொந்தங்கள், நீ பெருசா நான் பெருசா, உன் டீம் பெருசா என் டீம் பெருசா, உன் மண்டல் பெருசா என் மண்டல் பெருசா, இப்படியே பேசிட்டு இருந்தான். ஆனா வந்து இப்போ வந்து நம்ம எல்லாமே ஒரே நேர்கோட்டில் பயணித்து நம்மளை எல்லாமே அரசியல்படுத்தி ஓடாமல் இருந்தவர்களும் போராடாமல் இருந்தவர்களும் ஒரே திட்டில் போராட வைத்து இந்த முதல் நன்றியை காங்கிரஸ் கமிட்டிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனின் உண்மையான தன்மையை அறிய வேண்டும் என்றால் அவனுக்கு அதிகாரமே கொடுக்க. இது வந்து 1967 வந்து எங்க தாத்தாவோட வீட்டோட டேக்ஸ் போத்தி இங்க சில பேர் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டா அவங்களுக்கு ஓட்டு போட்டா அவங்களுக்கு போடுறவங்க இவங்க போடுறவங்க சொல்லிட்டு ஆபாச வார்த்தையில் பேசுகிறார்கள். முதல்ல வந்து நீங்க வந்து இந்த மண்ணின் சொந்தக்காரனா? நாங்க எங்க தாத்தா வந்து 1900 அவன் எப்போ வந்தாருன்னு தெரியல. எங்க அப்பா வந்து 2075 வருஷம் 75 வயசுல எங்க அப்பா இங்க செத்தாங்க. எனக்கே 40 வயசு ஆச்சு. கிட்டத்தட்ட 90 வருஷம் வரைக்கும் இந்த பூமியில நான் வாழ்ந்துட்டேன். ஒரே குடும்பமா ஒரே இடத்துல நின்றுட்டேன். இன்னொரு விஷயம் வந்து தம்பி பிளே பண்ணணும். அந்த பேனர் திருப்பி தம்பி. எப்பவுமே வரலாற்றில் வெல்ல முடியாத ஒரு படை இருந்ததாக சரித்திரம் கிடையாது. எப்பேற்பட்ட படையாளர்களும் இந்த மண்ணில் வீசப்பட்டிருந்த இது வரலாறு. இது வந்து அதுதான் நீங்க சொல்றீங்க 20 வருஷம் ஆண்டா 30 வருஷம் ஆண்டா 40 வருஷம் ஆண்டா இன்னும் 10 வருஷம் கூட ஆண்டு போங்க. ஆணவத்தில் ஆடாதீங்க. ஆணவத்தில் ஆடினால் மக்கள் சரியான தண்டனை கொடுப்பார்கள். நீங்க மற்றவங்க ஆண்டு போங்க. நீங்க ஒரு அற்புதம் பிரச்சனை அது வந்து பிரச்சனை. இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பேசணும்னா நம்ம ஏரியால இருந்த டப்பா எடுத்துட்டு நம்ம வந்து பாத்ரூம் அங்க போறோம், ஐடிக்கு போறோம். அது வந்து வெகுமானமா அவமானமா? அது பாக்குறாங்க. அது வந்து ஜனங்க பாக்குறாங்க. திருச்சிருந்து போகும்போது ஒரு 90 வருஷமா இந்த இடத்துல ஒரு ஊரே இருந்திருக்கு. இதுக்கு பின்னாடி வந்த ஏரியால 30 வருஷம் 40 வருஷம் டெவலப்மெண்ட் ஆச்சு. ஏன் இந்த ஏரியா டெவலப்மெண்ட் ஆகல? ஏன்னா நம்ம வறுமையில இருக்கிறோம். வறுமையை விட அறியாம தான் கொடூரமானது. நம்மளுக்கு வந்து அறியாமல இருந்து வந்து அறியாமல இருக்கிறோம். நமக்கு தெரியாது. இப்ப நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிறோம். நிறைய மொபைல் வந்து நிறைய வீடியோ பார்க்கணும், வந்து ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும், பேசணும் வந்து. அதனால வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியதா இருக்குது. நம்ம வந்து பேச வேண்டியதா இருக்குது. இந்த நிலைமை வந்து நீங்க வந்து 30 வருஷம் ஆண்டீங்க 40 வருஷம் ஆண்டீங்க, சரி ஓகே நீங்க ஆண்டு போங்க, இல்ல பிரச்சனை இல்லை. அப்படி பண்ணுறது என்னதான் பண்ணிருக்கீங்க? வந்து 2000 எங்க ஊர்ல மீட்டர் இருந்து இப்ப மீட்டர் இல்லாத காரணம் என்னது? அது காரணம் என்னது? 2000 மீட்டர் இருந்து தண்ணி மீட்டர் இருந்து எங்க வீட்டுல வந்து இப்ப மீட்டர் யார் வீட்லயும் மீட்டர் இல்ல. நம்ம முனிசிபல் போய் நேரம் பேச கூட முடியல. எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு முனிசிபல் நேரம் பேச முடியல. இங்க இருக்கிற நம்ம மக்கள் வந்து துப்புரவு தொழிலாளர்கள் செய்யறாங்க. அதாவது இருக்குமா நம்ம வீட்டு வேலைக்கு நம்ம வந்து சுகாதாரத்துறையில வந்து முனிசிபாலிட்டி வேலை செய்யறாங்க. பொம்பை அடிக்க இங்க இருந்து வந்து சாஸ்திர வேலைக்கு போறாங்க. ஆனா நம்ம வீட்டு சாஸ்திர பண்றது இங்க தண்ணி இல்லை. தண்ணி பற்றாக்குறை. எந்த நேரத்துல போறோம்னு தெரியல. தண்ணி பிரச்சனை இங்க நிறைய பேர் பேசுறாங்க. அது வந்து தண்ணி பிரச்சனை வந்து நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா அது வந்து இப்போ நம்ம கத்தி பண்றோம்னு பாத்துருக்கோம். செல்போன்ன்றது அத்தியாவசியம், தண்ணின்றது செல்போன்ன்றது ஆடம்பரம், தண்ணின்றது அத்தியாவசியம்.
அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து முதல்ல தேவை தண்ணி. இது வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து அவங்க தண்ணிக்கு சில பொருட்கள் வந்து அவங்க வந்து விநியோகம் பண்றாங்க. சரி, அந்த ஹிசாப்ல நம்மளும் வந்து இருக்கணும். இன்னொரு விஷயம் வந்து ஒன்று 2 நாள் தான் எலெக்ஷன் இருக்கு, 2 நாள் தான் இருக்கு எலெக்ஷன். வந்து பெரியார் ஒரு கருத்து சொல்றாரு, சலிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம். இந்த 2 நாள்ல வந்து இந்த 2 நாள்ல வந்து நம்ம வந்து விடிய நம்ம வந்து அட்டாக் பண்றாங்க. இவ்வளவு பெரிய சொந்தங்கள், இவ்வளவு பெரிய படை இருந்தோம் நம்ம இடத்துல வந்து நம்மளே பேசுறாங்க, நம்ம எதுவும் பேச முடியல. ஏன் காரணம் வந்து எலெக்ஷன் 2 நாள் இருக்கு. எப்ப தோக்க போறவங்க வந்து தனி மனித தாக்குதல் ஈடுபடுறவங்க. தோக்க போறவங்க வந்து எப்படின்னா ஜெயிக்கிறவங்க நியாயமே பேசுவாங்க. தோக்க போறவங்க வந்து தனி மனித தாக்குதல். உலகத்திலே மிக கொடூரமான தனி மனித தாக்குதல் உலகத்திலே மிக கொடூரமானது தனி மனித தாக்குதல். சித்தார்த்தன் நேஷன் காங்கிரஸும் ராஷ்டிரவாதி கவர்மெண்ட் கூட்டணி அந்த இடத்துல வந்து அந்த அக்கௌண்ட் பொண்ணு இந்த அக்கௌண்ட் பொண்ணு பேச்சு வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சித்தார்த்த மணி வந்து நின்னாங்க, அவங்களுக்கு அந்த பேச்சு வரல. நீங்க அந்த அக்கௌண்ட் பொண்ணு இந்த அக்கௌண்ட் பொண்ணு இந்த பேச்சு வரல. இப்ப மட்டும் அந்த பேச்சு வரல. காரணம் தனி மனித தாக்குதல் இல்ல. என் புள்ளிக்கு ஏன் பேச முடியாது? அதனாலதான் நீங்க பண்ற விதம் அப்படி. அடுத்தவங்களை தாக்குனா இவங்க உட்காந்துப்பான், இவனுக்கு எதுக்கு வெக்க வரும்? அவர் தப்பு பண்ணதானே வெக்க வரும். தப்பே செய்யல. இதுவே சொல்லுங்க, எங்க பெருமாள் தாத்தா பண்ண வேலை மோஜம்ல எவ்வளவு பேருக்கு வேலை முடிச்சு கொடுத்துருவோம். தண்ணி நம்ம ஏரியில குடிக்கிறோமே, என்ன தண்ணி? ரோஸ் தண்ணி. நம்ம யாராவது பில்லு கட்டுறோமா? தண்ணி இல்லைன்னா நீங்க பில்லு கட்டுங்க, நம்ம கவர்மெண்ட்ல போய் நம்ம செல்பால் அடிக்கலாம். நமக்கு அவங்ககிட்ட என்ன வேலை? இதுக்கப்புறம் இவங்க ஜெயிச்சாலும் அந்த வேலை தான். முதல்ல போய் நம்ம கார்பரேஷன் கிட்ட அவங்க கிட்ட பேசி நம்ம ஏரியாக்கு இன்னும் ப்ரொசீஜர் பண்ணி தண்ணி அப்படி கொண்டு வாங்க. லைட் பில் கட்டுறோம்ல, அதே மாதிரி தண்ணி பில் கட்டிட்டு போலாம். என்ன ஆகுது? அந்த வாட்டர் போட்டு வீடு வீடா குடிக்கிறீங்க. யாராவது ஒருத்தவங்க பில்லு கட்டிட்டோம், நீங்க அதை பைப் மாட்டி புடிச்சிட்டு போங்க, மாசம் காசு கொடுங்க. நம்ம எதுக்கு ஓசியில பிடிக்கணும்? அந்த காலத்துல ஓசியில போட்டு விட்டாங்க, நம்ம பிடிச்சிட்டோம். இப்பயும் தண்ணி இல்ல. ஓகே, தண்ணி இல்லதான், நம்ம ஏரியில கிடைக்கல. இருந்தாலும் கிடைச்ச வரைக்கும் ஓகே. நம்ம அதுக்கு முன்ன வந்து சாஸ்திரி நகர்ல போய் தூக்கிட்டு வருவாங்க. நான் இவ்வளவு பேச இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. 2 மடங்கு தூக்கிட்டு வருவாங்க, கம்பெனில கூப்பிட்டு வருவாங்க. ஆனா இப்போதைக்கு நம்ம நடுத்திட்டு வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளம் அவ்வளோ இல்ல இருக்குது. பட் அந்த லாஸ்ட்ல இருக்கிறவங்க தான் இருக்குது. அவன் கூட ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சு அந்த மூலியமா தான் தண்ணி கொண்டு வந்தான். எல்லா ஏரியாவுக்கும் கிடைக்கல. அப்ப இந்த ஏரியாவுக்கு கிடைக்கிற தண்ணி இவ்வளவு. அவர் ஒருத்தர் சொன்னாரு, கூழ் கட்ட குக்கர்னு. குக்கர்னா குக்கர் வந்து கூழ் கட்டுறாரு. குக்கருக்கு உண்மையிலே கூழ் இருக்கும். அதை வந்து சமைக்கிற லேடிஸ்க்கு கேட்டா உங்க வீட்டுல உங்க மனைவி கேளு, குக்கருக்கு கூழ் இருக்கா இல்லைன்னு அது சொல்லும். சிம்பிளா சொல்றோம். ஏன்னா நீ குண்டால சோறு வச்சா நாட்டோ தந்தி கிண்டி பாப்பா வெந்துச்சா வெந்துச்சாரு. குக்கர்ல சோறு வச்சா 2 விசில வெந்துட்டுனா என் அடுப்பு பந்து என்ன எரிக்கிறான்னு குக்கர் சொல்லும். அந்த குக்கர் கூறுக்கா இல்லையா? குக்கர் கூறுக்கலாம். அந்த கூழ் தான் நாங்களும். அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு 20 பவுன் நகை எடுத்துட்டாங்க. அதுக்குதான் நாங்களும் ஒரு 10 வருஷமா போராடுறோம். இந்த கோயில மெம்பர் ஆகுங்க. அந்த 20 பவுன் நகை நாங்களும் பாக்குறேன். ஆனா அவர் கணக்கு தப்பா சொல்லிட்டாரு. 20 பவுன் இல்ல, 3 பவுன்ல நெக்லஸ் இருக்கு, 1 பவுன்ல ஒருத்தர் செயின் கொடுத்தாங்க கிஃப்டா, ஒரு 2 கிராம்ல வந்து தாலி இருக்கு, 6 கிராம்ல காசு இருக்கு. இது எல்லாம் இருக்கு. ஆனா யாருக்கு கமிட்டியான உங்ககிட்ட தான் இருக்கு. நாங்களா கமிட்டியா இருக்கோம். அதுதான் போராடுறோம். ஒரு 7 வருஷமா போராடுறோம். அந்த சாமி நகர்ல நாங்க வந்து கமிட்டியில மெம்பர் ஆகணும்னு. அப்புறம் அதை எங்களுக்கு மெம்பர் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அது பவுன் நாங்க கேட்டுருவோம்ல. நீங்களே மெம்பரு, ஏன்னா உங்ககிட்ட தான் இருக்காங்க. மெம்பர்ல இருந்து எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்காங்க. நீங்களே கொஞ்சம் கேட்டு அந்த நகை எங்களுக்கு கேட்டு வாங்கிக்கிங்க. மைக்கு பிடிச்சி கேட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பிறருக்கு வந்து எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. அது நீங்களே பிடிச்சிட்டா சரி. நான் அதை வந்து வெளிப்படையா சொல்ல விரும்பல, ஏன்ட்டு அந்த நகை இருக்குன்னு. அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உனக்கு வந்து வயசு பத்தல தம்பி, காங்கிரஸ்ல வச்சுருவோம் இதுன்னு சொன்னேன். உனக்கு வயசு பத்தல. அதே காங்கிரஸ் இருந்த போதுதான் இந்த பிரிச்சு வந்துச்சு. இது வந்து ஒரு வயசானவங்க ஒரு 50 வயசு முன்னால ஒரு பேர் கேட்டா அவங்க உனக்கு சொல்லுவாங்க, உனக்கு வயசு பார்த்தது தம்பி, நீ வந்து இந்த 2000க்கு அப்புறம் தான் எலெக்ஷன் பார்த்துப்பேன். நாங்களும் வந்து 2000க்கு முன்னே எலெக்ஷன் பார்த்துட்டோம். ஏன்னா சித்தார்த்த மூலமாக நிற்கும் போதே எங்க பிரச்சாரம் கொடி பிடிச்சி நாங்க போவோம். நாங்க சின்ன பசங்க எங்க அத்தை கடைக்கிட்டு போவாங்க. ஒரு சாயா 3 ரூபா, ஒரு சாயா 2 ரூபா பார்லேஜ் பிஸ்கெட். இப்போ நீ உன் வயசு வரும்போது 2 ரூபா பார்லேஜ் பிஸ்கெட் வந்து ஆயிடுது. ஏன்னா அதுல இருந்தா தெரியும், உனக்கு அதை பத்தி தெரியாது. நாங்க 2 ரூபா பார்லேஜ் பிஸ்கெட் சாப்பிடுவோம், நீ சாப்பிடுங்க, அதை பத்தி உனக்கு தெரியாது.
காங்கிரஸ் வேலை செய்யறோம் பைத்தியாரம் மத்தம் தப்பான ஒரு மாதிரி சொன்னேன். அதெல்லாம் தப்பு. காங்கிரஸால் தான் இந்த ஹரிஜன் வெல்ஃபேர் சங்கம் வந்தது, இந்த கோயில் வந்தது, இந்த உற்சவம் வந்தது. அதே காங்கிரஸ் தான் வந்தது. அந்த காங்கிரஸ் யாருன்னு சொல்லிட்டா கணேஷ் அப்ரூவர் இருந்தாரு, அவரால் தான் இங்க வந்தது. அதான் சொல்றோம், ஒரு வயசு பார்த்தாலே ஒரு 50 வயசுக்கு முன்னாடி இருக்கவங்க கேட்டு பாரு காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு. இங்க பாதி பேர் காங்கிரஸ் சொன்னோடனே காங்கிரஸ் சொன்னா அவங்களே ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்க அப்படியே ஓட்டு போட்டுருவோம். நீ வெளியேற்ற போனா எது ஓட்டு போட மாட்டாங்க, காங்கிரஸ் அப்படியே ஓட்டு போடுவோம். ஏன்னா காங்கிரஸ் ஆல்ரெடி இங்க வந்து அவ்வளவு வேலை செஞ்சு ஹரிஜன் வெல்ஃபேர் சங்கம் உங்களுக்கு உருவாக்கி ரேஷன் கார்டை கொடுத்ததே காங்கிரஸ் தாண்டா. முக்கால் தப்பு சொல்றேன். காங்கிரஸ் வந்து தப்பா பேசணும். நீ ஓட்டு கேளு, நீ ஓட்டு கேள்வி. அன்னைக்கு கூட உனக்கு வீடியோல காமிச்சேன், வீடியோல பேசி சொல்றது 30 வருஷம் நீ 35 வருஷம் 50 வருஷம் நீங்க தான். ஆனா 50 வருஷத்துல இது செஞ்சிருக்கேன், எனக்கு ஓட்டு போறோம்னு ஓட்டு கேள்றா. அடுத்த தாயாட்டுவான், அடுத்த அவனையும் போடுவோம். நம்ம வீட்டுல அப்படியே வந்துருவோம், அப்படியே வீட்டுல உட்காந்து இருப்போம். நம்ம எல்லாம் அவன் வந்து நம்ம தாலியா இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து ஒரு காமன் சென்ஸான பேசுங்க. அதெல்லாம் ஒரு அரசியல்ல வந்து என்ன பேசுங்க அதை மட்டும் பேசுங்க. பால்தோட யாரும் பேசக்கூடாது. நான் சொல்லிட்டு அன்னைக்கு சொல்லிட்டேன், 30 வருஷம் நீ ஆண்டு இல்ல, 30 வருஷத்துல வந்து நீ என்ன பண்ண, நீ என்ன நல்லது பண்ண, அதை பத்தி சொல்லி ஓட்டி கேளு. அவரு உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு தம்பி பீங்கார்னு பேசிருக்கான், அங்க ரயில்வே பட்டியல ஓடிச்சதெல்லாம் அப்துல் பாய் தான் வீடு வாங்கி கொடுத்தாரு. சரி பாய் சொல்றதுக்கு இருக்கு திரையில வந்துட்டு அவன் பாய் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் எதுவும் பாயில எங்க பாய் எங்க வீட்டுல இருக்காரு, அவன் பாயில ரயில்வே பட்டியல ஓடிச்சதுல வீடு வாங்கி கொடுத்தாரு. அவர் வீடு வாங்கி கொடுத்த தம்பி உனக்கு 500 எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியில தம்பி அது அம்மா உங்க அப்துல் வீட்டுல கல்யாண் தானே முள்ளன் எல்லாத்துக்கும் அவங்க கொடுத்தா தம்பி. இங்கிருந்து மும்பை வரைக்கும், மும்பைல இருந்து இங்கிருந்து சோலாப்பூர் வரைக்கும் அது பெரிய பிளான் தம்பி. அது இப்ப போடல, அது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது போட்டது. அந்த பிளான் இப்பதான் ஒர்க் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதுல வந்துட்டு அந்த வீடு உங்க பாய் வாங்கி கொடுக்குற தப்பா சொல்ற தம்பி. ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடுத்தா வேற எதாவது பேசு, அதை பத்தி பேசலாம். ஏன்னா அதை பத்தி எங்களுக்கு தெரியும் நாங்க இருக்கோம். அதை பத்தி பொய்யான பதிலாக சொல்லக்கூடாது. அப்புறம் ஒரு பாப்பா காந்தி நகருக்கு வந்து இல்ல எங்க அப்துல் 30 வருஷம் அதை செஞ்சாரு, நீ வந்து 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க, நீங்க வந்து 7 வருஷம் ஆச்சு. ஏன்னா இங்க வந்து இந்த சாமி நகர்ல எனக்கும் 39 வயசு ஆயிடுச்சு. மகேந்திரன் சொன்னா 40 வருஷம்னு. நாங்க எல்லாம் ஒரே பாய் தான். 40 வருஷமா நாங்களும் இங்கதான் இருக்கோம். யாரு எங்க என்ன பண்ணாங்க என்ன போனாங்க எல்லா வரலாறு எங்களுக்கும் தெரியும். நாங்களும் 3-4 எலெக்ஷன் வேலை செஞ்சேன். பாப்பா சொன்னிச்சு ஆனந்தா சன்னியாசி நாங்களும் வேலை செஞ்சோம், சித்தார்த்தம் வேலை செஞ்சோம். அன்னைக்கு அப்துல் கசகத்து, இன்னைக்கு உங்களுக்கு அப்துல் இனிக்குது. ஏன்னா நீங்க 1000 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்க. கேள்விப்பட்டா ஒருத்தர் வீட்டுல வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், சைக்கிள் எல்லாம் வந்துருக்கு. அது வரைக்கும் பேசு. இன்னொரு ஃப்ரிட்ஜ் கூட வாங்கி, ஏசி கூட வாங்கி, அதுக்கு பேசு. எக்ஸ்ட்ரா பேசி 20 ரூபாய்க்காத எலெக்ஷன் 20 எலெக்ஷன் 21 நாங்க ஜெயிச்சிருவோம். நீங்க தோன்றுவீங்க, அது ஒண்ணும் கன்ஃபார்ம் இல்லை. ஏன்னா நாளைக்கு வந்து 1 மாசம் ஆகும், 2 மாசம் ஆகும். ஜானிகா காணிக்கு போட்டின்னு சொல்லிட்டு 1 மாசம் ஆகும், 2 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் என் வீட்டுல நல்லதாகும் கெட்டதாகும், அவன் வீட்டுல நல்லதாகும் கெட்டதாகும். நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம், கூப்பிடுவோம், போவோம். அன்னைக்கு வந்து அந்த தாலியா இருக்கிற கதை நடக்காது. அப்புறம் உன் தலையை டீனேட் எடுக்கிறதா இருக்கும். அப்புறம் டீனேட் பேசி நீங்க இருக்கிறதா இருக்கும், அவன் நாங்க இருக்கிறதா இருக்காது. அதுக்கு வந்து நாகரிகமா பேசுங்க. நாங்க ஜெயிச்சு வந்தா என்ன பண்ணுவோம், நாங்க அதுவே பேசுங்கப்பா. இன்னொன்னு சொல்றேன், எங்களை வந்து நீங்க டார்கெட் பண்ற காரணம் என்ன? நாங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்னா எங்களுக்கு பார்த்து டார்கெட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயம். ஜெய்சங்கர் வந்துட்டா நம்மள வந்து நோண்டி நம்ம என்ன ஊழல் பண்ண ஏன்னா உங்களோட ஊழல் எனக்கு தெரியும். உங்களோட ஊழல் வந்து எனக்கு ஃபுல்லா தெரியும். அது மாதிரி மக்களுக்கு தெரியும், ஜெய்சங்கருக்கு அதிகமா தெரியும். என்னோட அதிகமா தெரியும். ஏன்னா அவர் வந்து ஒரு கான்ட்ராக்டர் அதுல இருப்பாரு, அதனால அவருக்கு அதிகமா தெரியும். அதனால உனக்கு நோட்டி எடுத்து நீ ஜெய்சங்கர் டார்கெட் பண்ணி தெரியும். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா 10 வருஷமா யார் நகர்த்த வந்தோம் அவங்களை பத்தி பேசுவாருப்பா. அவங்க இப்ப பேர் சொல்ல சொல்றேன். 10 வருஷம் வந்து இப்ப நம்ம 12 நம்பர் வார்டுல அண்ணன் கண்ணன் குப்பம் நகர் சோகாங்க அவர் பத்தி பேசுவா. நீ இப்ப நீ வந்து டார்கெட் கூட நாங்க நிக்கவே இல்லை, ஜெயிக்கவே இல்லை, எங்க பத்தியே பேசிருக்க. அப்ப இன்னொரு பாக்குறாங்க அந்த மீட்டிங் நடக்குது, பூரா சீசனால் தான் அங்க நிக்குது. எப்படி நீங்க வந்து கூட்டணி பண்ணி ஓட்டு ஓடிச்சு கலை தொடர்பு எனக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. கலை தொடர்புன்னு அந்த கலை தொடர்பு நீங்க தான் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க, மக்களுக்கு தெரியும். அப்புறம் அவர் ஒருத்தர் சொன்னாரு, நாங்க வந்து இல்லாதவங்க எலெக்ஷன் நிக்க முடியாது.
இல்லாத நீ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அதே இல்லாதன்னா நீ உன்னை ஜெயிக்க வச்சது நாங்க தான். அதே இந்த நாங்க எல்லாம் கும்பலா நின்று மீட்டிங் பேசிட்டு போது இதே ஜெயிச்சங்க வச்சுட்டு தான் டைரக்டா கண்ணா நீ நில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அதெல்லாம் யோசிக்காம சொன்னாரு. ஏன் கூட வேலை பையன் மேல ஒட்டுவோம், ஏன் அவர் நினைச்சிருந்தா அவங்க அக்கா மோனை நிக்க வச்சிருக்கலாம், அவங்க அண்ணன் மோனை நிக்க வச்சிருக்கலாம், ஏன் எங்களை நிக்க வச்சிருக்கேன், என்னை கூட கை காமிச்சிருக்கலாம். ஜானிக்காக இருக்கு நிறைய நம்ம சொந்தங்கள் நிறைய இருக்காங்க. பேர் சொல்ல விரும்புறாங்க, பேர் சொன்னா நிறைய போகிட்டு அதனால பேர் தப்பா நினைக்காதீங்க. அவன் அப்படியே ஒரு ஷார்ட்டா சொல்றான், ஏன் அவர் சொந்தத்துல அவர் நிக்க வச்சிருக்கல. நம்ம பையன் நம்ம கூட வேலை செய்யறான், நமக்காக சப்போர்ட் பண்ணி வேலை செய்யறான். அவன் மேல வரணும், அவன் மேல வரணும், அவனுக்கு பின்னாடி நம்ம பசங்க மேல வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அவனுக்கு கை காமிச்சாரு. நாங்க வேலை செய்யணும், கஷ்டப்பட்டோம், எல்லாமே கஷ்டப்பட்டோம், வேலை செய்யணும், எல்லாம் செய்யணும். லாஸ்ட் என்ன ஆச்சு, நீ எங்க பணம் கொடுத்தாலும் எதை பண்ணாங்களோ அவரை வெளியே ஒத்துக்கு போனேன். இப்போ வந்து சொல்ற அவங்க பணக்காரங்க, நாங்க இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா உங்களுக்கு கடவுள் 5 வருஷம் சான்ஸ் கொடுத்தா நாங்க 5 வருஷம் சான்ஸ் கொடுத்தோம், 10 வருஷம். ஆனா நீ சம்பாதிக்கல, சரி கூட நின்று தோட்டிட்ட, கூட இருந்த எல்லாத்தையும் தோட்டிட்ட. நீ நச்சு சம்பாதிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் ஏரியாவுக்கு நல்லது பண்ணணும். அந்த பேனர் அங்க வச்சிருக்காரு சுரேஷ் கடைக்கிட்ட, நீங்க யாரா போய் பாருங்க. 10 வருஷத்துல ஒன்னு சுரேஷ் கடைக்கிட்ட லாதி போட்டுட்டோம், ஒன்னு அந்த ஐடி கிட்ட பைப் போட்டுட்டோம், ஒன்னு வந்து வீரர் கோயில் அந்த லாதி போட்டுட்டோம். இது மட்டும் தான் அவரு செஞ்சிருக்காரு. 10 வருஷம் இந்த தான் செஞ்சிருக்கான். அவர் இன்னொன்னு வச்சிருக்காரு, இந்த ரோடு போடுது. அப்துல் கேட்டா அப்ப ரோடு போட சொல்றாரு, நீ கேட்டா நீ ரோடு போட சொல்ற. எப்படா இது நீங்க 2 பேரும் கூட்டணி எப்படி என்னதான் பண்றீங்க? அவன் நீங்க அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு ஊடு வச்சிருவாங்க. அது ஒரு தம்பி எதுவுமே இல்லாத போது நம்மளுக்கு வந்து படிப்பறிவே இல்லாத பசங்க இருக்கும் போது அப்பயே 2000க்கு முன்னாடியே நம்ம வந்து இது ஊடு ஊடா சைன் வாங்கி மீட்டிங் பண்ணி போராட்டம் பண்ணி அப்பயே உடைச்சிட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம ஏரியால படிச்ச இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க, நிறைய இருக்காங்க. இன்னைக்கு பட்டதாரி நம்ம நிறைய இருக்காங்க. அன்னைக்கு எங்க பீரியடோட 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு பீரியட் டிகிரிப்பா டாக்டர் உருவாயிட்டு இருக்காங்க. நம்ம ஏரியால டாக்டர் ஆல்ரெடி சின்ன போட்டு டாக்டர் இருக்கு, டாக்டர் உருவாயிட்டு இருக்காங்க, இன்ஜினியர் உருவாயிட்டு இருக்கு, நர்சிங் உருவாயிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன உருவாயிட்டு இருக்கு நம்ம ஏரியால. வக்கீல் ஒரு தம்பி வக்கீல் உருவாயிட்டு இருக்கான். நம்ம ஏரியாலாம் படிப்பாளி ஆயிடுச்சு. இப்பெல்லாம் ஏமாத்த முடியாது, அந்த ஊர்வாடிகள் கதையை பேசாதீங்க. அதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். நம்மளுக்கு வந்து நம்ம ஏரியா சூழ்நிலை கொண்டு வந்துட்டோம். நம்மளே இல்லாம ஊரை உடைக்க முடியாது. தப்பா பேசி மாட்டிக்காதீங்கப்பா. நீங்க பேசுறதுலாம் நீங்களே வாய் கொடுத்து என்ன அது கதையில இருக்கு. அந்த கூழ் கட்டு குக்கரு. அப்புறம் அவர் சொன்னாரு, உங்களுக்கு அறிவு இல்லையாடா, நீங்க போய் 4ஆல கச்சரா போடுறீங்க. ஏன்னா 4ஆல கச்சரா போடாம வீட்டுல என் வீட்டுல போட முடியும். நீங்க கவுன்சிலர் சொல்லி விவசாயப்பா இப்ப மத்த ஏரியால போய் டப்பா வச்சிருக்காங்க. உன் கவுன்சிலர் சொல்லி டப்பா கொண்டு வந்து வச்சிருந்தா நாங்க ஏப்பா ஏரியா 4ஆல போடுறோம். நாங்க எங்களுக்கு ஆசையாப்பா 4ஆவது ரோட் போட்டு 4ஆவது ரோட் போய் போட்டா பிடிக்கணும்னு டப்பா டப்பா கட்சி வந்து சிம்பிளா ஒரு விஷயம். இப்ப வந்து நம்ம பிரிஞ்சு பார்த்திருக்கோம். நம்ம பாத்ரூம் கிட்ட அந்த பிரிச்சு பார்த்திருக்கோம். இங்க வந்து சுதீர் கட்டினாரு, அங்க வந்து பித்து வெங்கடேஷ். அதான் வெங்கடேஷ் பிச்சைக்காரன், அவர் பித்துன்னு சொல்லுவாங்க. அவர் வெங்கடேஷ் பிச்சைக்காரன், அவர் உண்மையான பேரு எல்லாத்தையும் சொல்றேன். முகாதம் இல்ல அவரு, அவர் தெரியாது அவ்வளவு. சரி முகாதம் மம்மி சாப்பிட முகாதம். அவர் வந்து இங்காண்டு கட்டினாரு, அந்த பாத்ரூமுக்கு அந்த பிரிட்ஜுக்கு இங்காண்டு சுதீர் கட்டினாரு, அதுக்கு இங்காண்டு அவர் கட்டு. அதுல அவங்க தரத்தை புரிஞ்சுக்கிங்க. அங்க போய் இப்ப கூட பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்க, கட்டும் போது கண்டா வண்டி உள்ள வரும். அந்த ஸ்கீம் அவங்க உருவாக்கல. அந்த ஸ்கீம்ல என்ன ஒண்ணாலும் சித்தார்த்தா எம்எல்ஏ பண்ணி அவர் சித்தார்த்தா வந்து சித்தார்த்தா ஜெயிச்சு நகர்சோகர் அந்த ஸ்கீம் கொண்டு வந்து அதை தடுத்து ஆறு நீ கட்ட மாரி உருவாக்கிட்டது. ஓகே, நீ கட்டின அதை நட்டு எங்க கட்டி எங்க கண்டா காட்டி வர மாட்டுது, எதுவும் வர மாட்டுது. அவர் நீ சொல்ற இன்னொன்று விஷயம், ஸ்கூல்ல வந்து இங்க சாராயம் குடிக்கிறாங்க, கிளாஸ் வாங்கிட்டு வச்சுருக்காங்க, தண்ணி போட்டில் வந்துச்சு. அந்த ரைட் ஒத்துக்கிறாங்க, சரி வாங்கிட்டு வச்சோம். ஏன்னா உன் நகர் சொல்லி என்ன பண்றாங்க, வீட்டுல தூங்குறாருப்பா. 4 வருஷம் தூங்கிட்டு அந்த பட்டு அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பட்டு ஒரு டிசம்பர் 25 ஒரு மெடிக்கல் கேம்ப் முனிசிபாலிட்டி ஃபண்ட் வந்து கொண்டு வர்றது. அதை வேற நீங்க பண்ண வருது. அதான் சொல்றேன், தெரியாது அந்த டைம்ல நாங்க யாருக்கும் தெரியாது இருந்து நீங்க எதை சொல்லிட்டீங்க நம்பிட்டோம். இப்பெல்லாம் படிச்ச பட்டதாரி ஆட்டாங்கப்பா, நீ என்ன ஸ்கீம்ல கொண்டு வர, எங்க இருந்து கொண்டு வர, எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். நீ என்ன சொல்ற, ஏன்னா உங்க நகர்ல இருக்க மெடிக்கல் கேம்ப் கொண்டு வரது சாமி நகருக்கு, அங்க 300 வாட்ச்மேன் இருக்காப்பா. அது ஒரு டெண்டரே ஓடுது நகர்பாலிக்கால. 300 சம்திங் வாட்ச்மேன் இருக்காங்க. இப்ப நம்ம சுருவாட்டில போய் பாருங்க, இப்ப வாட்ச்மேன் தனியா இருப்பாங்க. சுருவாட்டில பாருங்க 2 வாட்ச்மேன் இருப்பாங்க. இப்ப புள்ளையர்ல போங்க 4 வாட்ச்மேன் இருப்பாங்க. நகர்பாலில பாருங்க, நகர்பாலில கவர்மெண்ட் வாட்ச்மேன்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப பிரைவேட் வாட்ச்மேன் தான் இருக்காங்க. இப்ப அது மாதிரி எங்க வேணா போகும். டோட்டல் 50 லைப்ரரியில போ 2 வாட்ச்மேன் இருப்பாங்க. அப்பனா இடத்துக்கு தகுந்த மாதிரி துப்பாக்கியோட வாட்ச்மேன் இருக்காங்க.
நீங்க வந்து தப்பா பேசாத, அதான் மாட்டிக்கிறீங்க. அது மாதிரி 2 வாட்ச்மேன் கொண்டு நம்ம ஸ்கூல்ல வச்சிருக்கோம். எவன் அப்புறம் கிளாஸ் வாண்டர் வச்சிருப்பான், எவன் கோட் வாண்டர் வச்சிருப்பான், எவன் தண்ணி வாண்டர் வச்சிருப்பான். ஒன்னாவது தூக்கிட்டு வந்து அதை பண்றீங்களா? அதே மாதிரி அவர் சொல்றாரு இந்த ஸ்கூல்ல வந்து நாங்க மேம்படுத்துறோம். ரைட், நான் ஒத்துக்கிறேன், மேம்படுத்துறேன். அந்த மீன் நீங்க படுத்துருக்கனால நான் வேற எவ்வளவு பெருமையா இருந்துடும். சாமி நகர்ல, அம்பர்நாத்ல, சுவாமி நகர்ல ஏசியாட ஸ்கூல் இருக்கு, தமிழ் ஸ்கூல். நம்ம ஸ்கூல் தமிழ் ஸ்கூல். தமிழ் என்ற ஒரு அடையாளம் முன்னே இருக்குல்ல, தமிழ் என்ற ஒரு அடையாளம் முன்னே இருக்குல்ல. நம்மளோட ஸ்கூல் வந்து நீங்க வந்து ஸ்கூல் போனது மட்டும் தான் பேசுறாங்க, அது மட்டும் பாக்குறீங்க. ஏன்னா நம்மளோட அடையாளம் போயிடுச்சுடா, அடையாளம். இப்ப நீங்க எடுத்துக்கிட்டா சுவாமி, நீ வெளியில போய் சுவாமிநாதர், அதெல்லாம் சுவாமிநாதர் எடுத்துருக்க. அவன் சொல்லுவான் சாமியார் மேல இருக்கு, மாமியார் எல்லாம் சாமியார் எடுத்துருக்க. தமிழ் ஸ்கூல் அப்படின்னா ஒரு அடையாளம், நம்ம அடையாளம், அந்த அடையாளத்துக்கு போயிடுச்சு. அது ஒன்றும் தெரியல. இப்போ வந்து காப்பி ஸ்கூல்ல கட்டுறாங்க, ஜிம்மு கட்டுவோம், அது கட்டுறேன். 30 வருஷம் தூக்கிட்டாங்க, ஜிம்மு கட்டாதான். இது ஓவாடு தானே, நீதான் சொல்ற ஜெயிச்சு வாடல தான் பண்ணும், ஜெயிச்சு வாடல பண்ணும். இது ஓவாடு தான்ப்பா. டோட்டல் 50 ஓப்பன் ஜிம் வந்துப்பா, மாரியன் பீரியட் மாநாடு இருக்குப்பா, ஓப்பன் ஜிம் கொண்டு வந்துருக்காப்பா. இப்படிதான் பண்ணி ஏசி ஜிம் கொண்டு இருப்பா, ஓப்பன் ஜிம்மே கொண்டு வந்து ஏசி ஜிம் எங்கப்பா கொண்டு வரும், உன் வீட்டுக்கு வேணா கொண்டு போய். ஏன்னா நீங்க அதுல போய் ஆளுங்க ஒரு ஏசி எடுத்துக்கலாம், ஆளுங்க ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு வேணா மைக் பிடிச்சா அவனுக்கு வந்து திட்டிட்டு கிடக்கும். ஏன்னா உங்களுக்கு அரசியல் கேட்கலாம், கத்துக்குங்க. அரசியல் வந்து சில பேர் உட்காந்து கத்துக்குங்க அரசியல் எப்படி பேசணும். அதே மாதிரி உனக்கு வயசு பத்தாது, வயசு வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி. நீங்க வந்து கேட்டு உங்க முன்னோர் வீட்டுல இருப்பாங்க, அவங்க கேளுங்க. 95 எப்படி எலெக்ஷன் ஆச்சு, யார் ஜெயிச்சா, யார் தோத்தா, எத்தனை ஓட்டு என்னன்னு. அன்னைக்கு காங்கிரஸ் மீட்டிங்ல வந்து அப்போ சொன்னாரு. அப்ப கூட பாரு, வார்டு நடந்தது 13ல, மீட்டிங் 13ல. ஆனா பண்றது பூரா ஜெயசங்கருக்கு ஆப்போசிட்டா அங்க போச்சு. அங்க எங்க ஜெயசங்கர் நிக்கிறாரு, அங்க போய் ஜெயசங்கர் பத்தி படிச்சாருங்க. நான் நினைக்கிறேன் பைத்தியம் முடிச்சுட்டு அவங்க நினைக்கிறேன் அந்த கொஞ்சம் ஒரே கட்டா இருக்கும், கொஞ்சம் பயம் வந்துட்டு அந்த பயத்தோட அவன் அப்படியே வச்சிருக்கோம். யாரும் சண்டை கிட்ட வாங்க வேண்டாம். 20 வரைக்கும் எலெக்ஷனு எல்லாம் தயவு செஞ்சு சொல்றேன். எப்படின்னாச்சும் நம்ம ஜெயிக்கணும், நம்மளோட வரலாறு நம்ம நிரூபிக்கணும். இந்த ஓட்டு இதே மாதிரி தான் பெட்டியில் போட்டு 3க்கு 3 பட்டன் காங்கிரஸ் ஆயிடுங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு அம்பேத்கர் வந்து அப்படிலாம் சொல்லல. ஆனா அம்பேத்கர் சொல்லதாமா, அம்பேத்கர் ஓட்டு தான் போட சொல்றாரு. அம்பேத்கர் சொல்ல, அம்பேத்கர் இருக்கும்போது ஒரு ஓட்டு நம்ம சிட்டில சிட்டா பத்தி போடணுமா. இப்ப அம்பேத்கர் இல்லப்பா, இப்ப வந்து மோடி இருக்காரு, வந்து இது வந்துருச்சுப்பா, மச்சின் வந்துருச்சு. மோடிக்கு முன்னாடி மன்மோகன் சிங் இருக்கும்போதே மச்சின் வந்துருச்சுப்பா. அம்பேத்கர் சொன்னார்தான் ஒரு ஓட்டு போடணும். அது இப்ப 3 ஓட்டு போடணும். இப்ப அதே அம்பேத்கர் சட்டத்தில் தான் சொல்றாங்க நம்ம 3 ஓட்டு போடணும். அப்ப 3 ஓட்டு என் கட்சியில, நான் 3 ஓட்டு என் கட்சியில கேட்பான். ஒன்றியாம்பா நான் கேட்பா, நீ கள்ள கொட்டை வச்சிருக்க, ஒன்றியாம்பா நான் ஓட்டு கேட்பான். ஒரு ஓட்டு ஓடி போடு, ஒரு ஓட்டு ஓடி போட்டு கேட்பான். என் கட்சிக்கு நானே கேட்பேன். என் கட்சியில வச்சிருப்பேன், என் கட்சிக்கு நானே ஓட்டு கேட்பேன். நீ சொல்ற எந்த கட்சியில நாங்க போகல, நாங்க வந்து இல்லாதோம். ஏய் எப்பா ஏன்பா இதெல்லாம் போய் சொல்றீங்க, வீடியோ தான் இருக்குப்பா, வீடியோ காட்டும் பண்ணாங்க. நீ ஃபர்ஸ்ட் போன தாதா கிட்ட சீட்டு கேட்டா தாதா கிட்ட இருந்தா தரலன்னு உடனே வந்தா. அப்புறம் பார்த்தா கபால்னு பார்த்தா நைட்டு அந்த வயலுக்கு போயிட்டு காலையில அந்த வயல வாங்க அங்க பார்த்தா சூசன பேனர்ல உன் போட்டோ, உன் குடும்ப போட்டோ இருக்குது, உன் குடும்ப போட்டோ இருக்குது. அது இப்படி அப்புறம் சூசன சீட்டு தருவோம் பார்த்தா தரல. அப்புறம் வந்தா பிஜேபிக்கு போனேன், பிஜேபியில சீட்டு கேட்டா அங்கேயும் தரல. சரி எங்கேயும் தரமாட்டோமா, நம்ம இலக்காரங்க கட்சி நம்ம ராசி வாங்க போயிட்டு ஒரு சீட்டு. அப்ப உன் கூட யாரும் நிக்கல, நீ ஒண்டியா இருக்கு. நீ வந்து யாரும் உன் கூட நிக்கல, ஒண்டியா. என் கட்சியில 3 பேருக்கு நேஷனல் கட்சிப்பா, நான் 3 பேருக்கு தான் ஓட்டு கேட்பேன். நான் எப்படி ஒரு ஓட்டு கேட்பேன், 3 ஓட்டு தான் கேட்பேன். 3 ஓட்டு எப்படி போடணும்னா செலவு தான் ஓட்டு. ஒரு மஷீனோட சிஸ்டம் தெரியுமா, இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்ல வச்சு ஸ்டேட்டஸ் எடுத்து பாரு. மஷின் வந்து இப்ப நீலக்காடு இருக்கா, அதுல ஒரு பேச்சு நீலக்காடு இருக்கா, கை ஆயிட்டியா போய் சொன்னா கூட மக்களே நீங்க உள்ளார ஓட்டு போட போவீங்க, நீங்களே செக் பண்ணிக்கீங்க. இப்ப நீலக்காடு இருக்கா, கை ஆயிட்டியா, அதுக்கு நீங்க எதாச்சும் ஒரு சின்ன இருக்கும், நீங்க அழித்து பாருங்க. அது ஒர்க் ஆயிருக்கா, நீங்க என்ன சொல்றீங்க அது கேட்குறேன். ஒர்க் ஆகாது. ஒரு பேனல்ல ஒரு பட்டன் ஒரு பேன் தான் ஒர்க் ஆகும். கை காயிட்டியா, அதுக்கு மேல எதுவும் ஒர்க் ஆகாது. 4ஆம் நம்பர்ல நீலக்கலர்ல தல்லப்பி ஜெய்சங்கர், மேல மனிஷ் மாத்ரே, ஒவ்வொரு போர்டுல 4ஆம் நம்பர் நம்ம தாதா மணி அடிக்கிறாங்க. அதே கோயில் கட்டணத்தை நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயில் கட்டணம் சொல்றேன். அதான் இத்தனை வருஷமா 2% இருந்து உன் தாதா என்ன சொல்றது, நான் சொல்ல விரும்பலாம். உங்க பாய் எங்க பாய் தான் உங்க பாய் இருந்தாருல, ஏன் இந்த கோயில் கட்டுறது, இந்த கோயிலை கட்டுறது தானே. அந்த கணேஷ் மந்திரி எப்படி கடந்து தெரியுமா, கூட்டம் காட்டுதா, அந்த கணேஷ் மந்திரி எப்படி உடஞ்சி இருந்துமே. சாதாரண கட்டாரு கட்டணம் தான் சொல்லுவோம். என்னோட நகைச்சுவையில ஒளியே போலாம், நாங்க கட்டணம் தான் சொல்லுவோம். அதை சாவு வரைக்கும் சொல்லுவோம். அந்த கோயில் இருக்கிற வரைக்கும் நாங்களே உயிரா இருக்க வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த கோயிலை கட்டணும் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம்.
அது எங்களோட படி. நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். நாங்க செஞ்சு உண்மையா செஞ்சது உண்மையா சொல்லி தான் இருக்கோம். செய்யாத நீங்க சொல்லும் போது கோயில் கட்டணும். எந்த கோயில் பண்ணி கட்டின? இந்த கோயில் அப்படியே தானே கட்டின மாறும் கோயில். எப்ப கட்டின நீ? நீ கோயில் கட்டணும் இல்லாத சொல்ற. நாங்க செஞ்சது சொல்றது உடனே வலிக்குது. நாங்க சொன்னது செஞ்சது ஏன் வலிக்குது? அவர் கட்டின ஒரு கோயில் அதுக்கு உள்ள கட்டல, அவர் டொனேஷன் கொடுத்தாரு. அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு பொதுவானது, எல்லாமே ஒண்ணுதான். அப்புறம் அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஜாதி இந்து முஸ்லீம். நாங்க இந்து முஸ்லீம் நாங்க பாக்கல, நீங்க தான் ஒரு டைம் பாத்தீங்க, நீங்க தான் மைக் வச்சு பேசுறீங்க, அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாது. நாங்க பாக்கல, நாங்க எல்லாத்தையும் சரிசமமா பார்க்கறோம். எங்க வார்டுல வந்து எல்லாம் ஒண்ணு. எங்க வார்டுல டோட்டலாக நாங்க ஒன்னாதான் பாக்குறோம். எப்பயுமே நாங்க ஒன்னாதான் பார்ப்போம். நாங்க எப்பயுமே ஒன்னாதான் இருப்போம். தயவுசெய்து மக்களே யாரு பேச்சு நம்பாதீங்க. காங்கிரஸ் தான் போடணும். காங்கிரஸ்ல போட்டாதான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் முடியும். ஆனா அதிக வாக்கு வித்தியாசம் நம்ம ஜெயிக்கணும். அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கணும். அதான் சொல்றேன், 20ஆம் தேதி யாரும் வேலை சுட்டி போட்டு, கவர்மெண்ட் சுட்டி தான், பிரைவேட் தான் சுட்டி இல்ல. ஏன்னா நானும் பிள்ளைங்க தான் செய்யறேன், எனக்கு தெரியும். சுட்டி இல்ல, எல்லாம் வந்து சுட்டி போட்டு அன்னைக்கு ஒரு நாளைக்காக சுட்டி போட்டு எல்லாம் வந்து ஓட்டு போட்டேன். 7 மணிக்கு கிளம்பிடுங்க. ஏன்னா 3 ஓட்டு போடணும். கொஞ்சம் ஆகிய ஆகும், லேட் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க யாரும் நடந்து போகணும். உங்களுக்கு ரிக்ஷா வச்சிருக்கோம். இங்கே ரிக்ஷா இருக்கு, 3 தப்பு ரிக்ஷா இருக்கு, எல்லாத்துக்கும் ரிக்ஷா இருக்கு. ரிக்ஷால போய் நம்ம ஐடி தான், யாராவது எவ்வளோ இல்லை, நம்ம ஐடியா தான் ஓட்டு போட்டுருக்கு. எல்லாம் வந்து ஓட்டு போட்டு நம்ம தனுஷ் நாத்தையும் மணிஷ் மாத்திரையும் தாதா மணியும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். நம்ம நன்றி, வணக்கம். தாய்மார்களே, தந்தமார்களே, எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க இப்ப முந்தளத்து பார்த்தோம், மேல ஏறி உட்காந்து பார்த்துருக்கோம். இவரு எம்மா பொண்ணு எம்மா முடிச்சு அவருக்கு சொந்த வீடே இல்ல, அவனால வந்து பேசுறோம். 1978 நான் பிறந்தேன். ஆனா இங்கெல்லாம் பிறந்த 3வது படிச்சேங்க. 3வது படிச்சு அங்க போய் சேவல் வந்து 1வது படிச்சு வந்தோம். ஆனா அப்ப கூட எதுவுமே யாரும் இந்த வரைக்கும் எங்க தப்பதை யாரும் சொல்லல. ஆனா ஒரு ஆள் சொல்லுது தமிழுக்கு போக அப்படின்னு. ஆனா நான் தமிழுக்கு போகணும்டா. என் மக பேரு வேணுமா? வண்டியம் தெரியுமா? வண்டியம் கொத்து தெரியுமா அவருக்கு? வண்டியம் அது வந்து தமிழோட உண்மையான பேர். அது வண்டியம், அது என்னோட வண்ண பேரு. ஆனா எப்ப என் தாத்தா பேரு, என் தாத்தாவோட தாத்தா பேரு வந்து சரி, என் தாத்தா பேரு உரிய எப்ப பேர் வந்து ஆறுமுகம். என் பேர் சுருத்தாது. அவன் பத்திக்கு சேர்த்து பேரு. ஆனா அவன் எல்லாம் தவறா சொல்லணும். நீ தமிழுக்கே போக. ஆனா எங்க அப்பன் சொல்றீங்க எனக்கு 2 பொண்டாட்டி அப்படிங்க. ஆனா எங்க அப்ப ஒரு பொண்டாட்டி இந்து, ஒரு பொண்டாட்டி முஸ்லீம். அப்பவே என் பேர் என்ன பண்ணுமா? காதர் பாய் இல்ல, சலீம் பாய் இல்ல, ரக்கீம் பாய் இல்ல. ஆனா என் பேரு வச்ச பேரு காமராஜா. ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஆனா எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, 1 முஸ்லீம். முஸ்லீம் என்ன பேர் வச்சிருக்கீங்க? அப்பா முன்னாடி பேர் வைக்க பேர் தான் முன்னா. ஆனா நாகராஜன் பேர் இருக்கும் பாரு, அங்க பாடுறாங்க நாகராஜன். ஆனா என் பேர் எப்ப பேர் வச்சுக்கிறேன், என்னன்னு பேர் வச்சுக்கிறேன் நல்லா கேட்டுக்க. இன்னைக்கு சொல்றாங்க தமிழுக்கு தமிழ் பிறந்தாங்க. தமிழ் என்ன வைக்கிறோம், தமிழ் என்று சொல்ல தமிழ் நிமிடம். ஆனா உங்களுக்கு மேல உட்காந்து பாத்துக்கிறேன். ஆனா சொல்லணும் 2 பேரும் மைக்கு பிடிச்சி பேசலாம். அதுல ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டாங்க, ஒண்ணு பேசும். எனக்கு உண்மை எனக்கு ஆதரவு இருக்குது. ஆனா சொல்றான், நீங்க தமிழ் எப்ப சொல்றான் என் பேரு வந்து இப்ப எங்க முஸ்லீம் இல்ல, அவனு எனக்கு சொந்த தாய் தான், வேற யாரும் இல்ல. ஆனா எனக்கு இல்லதமா எப்ப வந்து என் பேர் வச்சு காதல் முடிஞ்ச காதல் இல்ல. என் பேர் காமராஜ், என் தம்பி பேருக்கு நடராஜ், என் முன்னா பேர் வந்து நாகராஜ். ஆனா என் பையன் பேர் என்ன பேர் வச்சுக்கமா? கனகராஜன் பேர் வச்சுக்கலாம், அபராஜன் பேர் வச்சுக்கலாம், பொன்ராஜன் பேர் வச்சுக்கலாம். எப்பா ஏன்னா எப்ப காலத்துல நாடு என் காலத்து வரைக்கும் இது வரைக்கும் பேர்ல கரெக்டா இருக்கும். அதனால பாத்தியா ஒப்ப என்ன பண்ண காதல பேர் வச்சுக்கலாம். ஒப்பனுக்கு பிறந்த நாள் இருந்தாரு. நாங்க முஸ்லிம்கள் நீ பிறந்தது நீ எப்ப வந்த? சாமி நகர நீ எப்ப வந்த? சாமி நகர நீ எப்ப
எப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 10 வருஷமா, ஒரு 20 வருஷமா? ஏன்னா 1978 போன எங்களுக்கு தான் தெரியும். இந்த புலகோல் எப்படி இருந்துட்டு அவங்க, இந்த புலகோல் எப்படி இருந்துட்டு நானும் ஒண்ணு இந்த புலகோல் சுத்தி சுத்தி வந்துடலாம் கட்சியில வந்துடுறாங்க. அப்ப தெரிஞ்சு அவங்களுக்கு நேற்று போதும் எவ்வளவு அப்போ வழிகாட்டினா சாமியில இருக்க சாமியில இருக்க தாத்தா காலத்துல இருந்தா இதோ அடிக்கும் உளியும் பேர் சொல்லியும் பொம்மைக்காரன் சொல்லி பாண்டு சாமி போய் இப்ப கூட சொல்றாங்க அவனுக்கு போட்ட இவனுக்கு போட்டான் அவனுக்கு போட்ட இவனுக்கு வந்தா இவனுக்கு இம்மத்தான் எப்படியும் கேள்விப்பட்ட காமராஜி அவனுக்கு 1 ரூபா வாங்கி கேள்விப்பட்டிருக்கோம் யாரையும் ₹1 குடிக்கிறதுக்கு சொல்லி சொல்றப்போ குடிக்கிறதுக்கு இதோ வரைக்கும் நான் இவங்ககிட்ட காசு வாங்கலாம் எவ்வளையும் ஒரு பையன் வந்து எழுதி சொல்லுங்க காமராஜ் குடியாக பணம் வாங்கணும் சொல்லுங்க என்ன ஏதோ பேசுறா ஏதோ பேசுறியா நேற்று வந்தோமா அவன் வாடி வீட்டுல இருக்காமா நீங்க சொந்த வீட்டுல இருக்கிறாங்க அவன் வாடி வீட்டுல இருக்காமா நேற்று அந்த சின்ன பையன் சொல்றான் அவன் எப்போ வந்தான் வந்து ஒரு 15-20 வருஷமா அவன் சொல்றான் ஏமா நீ அவன்கிட்ட போறீங்க இவனோட போறீங்க அவன்கிட்ட வாங்கி குடிங்க இவனோட வாங்கி நீங்க தானே போறீங்க நாங்களும் போறோம் நான் அதிகம் பேச விரும்பல எனக்கு கைகள் நடக்குது இவ்வளவு பேசுறேன் குடியாளர் தான் ஆகணும் நான் இதுக்கெல்லாம் நான் குடியாளர் காமராஜி குடியாளர் ஆனா குடியாளர் ஆக போறேன் ஜெயவேல் எல்லாரும் சொல்றாங்க இங்க வந்து ஜாதியை வச்சு கோயிலை வச்சு சாமியை வச்சு அரசியல் பண்றேன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இங்க வயிற்று பொறுப்புக்காக வரும்போது நம்ம எல்லாரோட தாத்தனும் சரி எல்லாரோட அப்பனும் சரி எல்லாரும் அங்கிருந்து வரும்போது பெரியாரோட கொள்கையில நம்பி தான் பேருக்கு பின்னாடி இருக்கும் ஆதி டிரைவரை ஒழித்து தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டுட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அப்படியேப்பட்ட நம்மள ஜாதி அரசியல் பேசுறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட கேண்டிடேட்டை நீங்க பாத்துக்கங்க. ஊரை விட்டு ஊரு தாண்டினாலும் நாடை விட்டு நாடு தாண்டினாலும் அந்த ஜாதின்ற ஆணவத்தை அவன் பேருக்கு பின்னாடி போட்டு கொண்டு இருக்கிறாங்க. எங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இல்ல, உன்னோட கேண்டிடேட்டை பார்த்து நீ கேட்டிருக்கணும். கேட்டது நல்ல விஷயம் தான், ஆனா நீ கேட்க வேண்டிய ஆளுதான் தப்பா போயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன சொல்றாங்க, தம்பி பேசணும் அது கட்டலுது ராஜ்குமாரி தான் தம்பி ஒரு முட்டாள். நான் முட்டாள் தான்பா, ஏன்னா நான் காசு வாங்காம பேசிட்டு இருக்கேன், நான் முட்டாள். நீ காசு வாங்கிட்டு பேசிட்டு இருக்க, அதனாலதான் நீ ஸ்நானம். நாங்க அங்க இருக்கிறோம், நாங்க சின்ன வயசுல இருந்தே விளையாண்ட வேடம் வளர்ந்த வேடம் எங்களுக்கு தெரியாது. அது இந்த கோயில கட்டி எத்தனை வருஷம் எத்தனை மாசத்துல கட்டுனது? 4-5 மாசத்துல கட்டுன கோவில் தான் இது. பிரதீப் நானா பாட்டில் கட்டி கொடுத்தது. ஆனா அதே அந்த இடத்துல அந்த ஜெயவிந்து அந்த சவுக்கு கட்டும் போது 2 வருஷம் கேவலம் 2 வருஷம் பில்லு ஈத்து நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்காக 2 வருஷமா ஈத்து அடிச்சு போட்டு கட்டினாங்க. எத்தனை ஜெயந்தி போயிருக்கும், எத்தனை இது போயிருக்கும், எத்தனை இது போயிருக்கும். ஒரு நாள் வந்து நீ கட்டி கொடுத்த ஒரு அந்த சவுக்குல ஒரு நாள் நீ இதுக்கு முன்னாடி மாலை போட்டிருப்பியா? கேவலம் டெண்டர் பிரைஸாக நீங்க கட்டுனது. அது சும்மா இந்த நாடக வேஷம் எல்லாம் போடுவானா. அது இல்லாம அங்க சொல்றாங்க அப்துல் ராய் வந்து செவுரு கட்டி கொடுத்தாரு. இப்படி பின்னாடி கை காட்டுறாங்க. அங்க பின்னாடி என்ன இருக்கு? பாபா சாஹேப் தான் இருக்காரு. அவருக்கு பின்னாடி இருக்கு பாத்ரூம் இருக்கு. அதுக்கு பின்னாடி செவுரு காணுங்க, செவுரு காணுங்க. எல்லாரும் என்ன பண்றீங்க, எல்லாம் வாங்க நம்ம 4 பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த செவுரு காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். எல்லாரும் வாங்க. அது இல்லாம காங்கிரஸ் வந்து அயோக்கியனும், காங்கிரஸ் வந்து இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடின கட்சி இது. கட்சி இது இன்னைக்கு அந்த கட்சி இல்லைன்னா இந்த நாட்டுல இஸ்ரோன்னு ஒண்ணு வந்திருக்காது, ஐஐடின்னு ஒண்ணு வந்திருக்காது, ஐஐடிஎம்னு ஒண்ணு வந்திருக்காது, டிஆர்டின்னு ஒண்ணு வந்திருக்காது. அப்படியேப்பட்ட கட்சி உனக்கு அயோக்கியனா தெரியுதுன்னா நீ எவ்வளவு பேர் அயோக்கியனா இருப்ப? இன்னைக்கு போலியோ மருந்து ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நம்ம மனங்கள்ல நம்ம எல்லாருமே 2 கால 2 கை ஒழுங்கா இருக்கு. அந்த போலியோ மருந்து காங்கிரஸ் எடுத்து வாயில ஊத்தலன்னா நீங்க நெல்லியில் பேசிட்டு ஆதார் கார்டு ஒண்ணு கொண்டு வந்த ஸ்கீம் காங்கிரஸ் கொடுத்தது. இன்னைக்கு ஆதார் கார்டு இல்லைன்னா எங்க ஆதாரம் எல்லாமே சுத்தி இருக்காரு தெரியும். அப்படியேப்பட்ட காங்கிரஸ பார்த்தா அயோக்கியன்னு சொல்றேன். நான் என்னத சொல்றது? அந்த தாத்தா சொன்ன மாதிரி எங்க ஜனங்க எல்லாருமே முட்டாள் தான். ஏன்னா இத்தனை நாளா முட்டாளா இருந்துட்டோம், இதுக்கு மேல இருக்க மாட்டோம். எங்க மக்களுக்கு வந்து புரிஞ்சு எல்லாமே புரியுற ஒரு தன்மை வந்து போயிடுச்சு. இந்த வருஷம்
தவிர ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தான், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தான், யூ நெவர் எவர் என்டையர் லைஃப் யூ நாட் cannot be different from other people. என்னைக்கும் உள்ள வர மாட்டே நீ. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து இப்படிப்பட்ட கை இல்ல, இப்படி தூக்கி நிக்கிற கை, இப்படி தூக்கி நிக்கிற கைக்கு எல்லாம் ஓட்டு போட்டு தன்னம்பிக்கை விட்டு கொடுக்காத கேள்வி கேட்கணும் எல்லாரும் சொல்லு. யாருமே சரி, யாரும் தப்பான ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது யார் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்டுங்க. அவங்க தப்பான விஷயம் ஒண்ணு சொல்லும் போது அவங்களே எவ்வளவு தப்பான விஷயம் தப்பானவங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எதுவுமே செய்யாமலே அந்த இடத்துல வந்து இது கண்டிப்பா இன்னைக்கு மணியா கேங் பசங்க ஒண்ணு அன்னைக்கு ஆம்தார நிக்க வைக்கலன்னா அந்த நடுத்தீட்டுல அந்த இடத்துல பேசிருக்காங்க பாருக்கா, பைப்பு வரலன்னு சொல்லிட்டு சிவசேனாக்காரங்க அவங்க கிட்ட சொல்றேன், நடுத்தீட்டு பசங்க யாரும் அந்த ஆம்தார நிக்க வைக்கலன்னா இன்னைக்கு அந்த பைப் வந்திருக்குமா? இன்னைக்கு பைப் வந்திருக்குமா? அப்படி நிக்க வச்சதுனாலதான் இல்ல அப்துல் பாய் சேர்ந்தார் ஆம்தார் செஞ்சோம்பா, எங்க பசங்க நிக்க வச்சு கேள்வி கேட்டதுனால வந்துச்சு. 25 வருஷமா நான் சொல்ற ஒரே வார்த்தை, வார்டு நம்பர் எல்லா பேனர்லயும் பாக்குறேன், வைஸ் பிரசிடென்ட் அம்பர்நாத் முனிசிபாலிட்டி கார்பரேஷன். அந்த வைஸ் பிரசிடென்ட் பார்த்து கேட்கிறேன், நீ ஜெயிக்கல தான் அம்பர்நாத்ல அந்த இந்த வார்டு அங்காண்ட இருக்கிற வார்டு அம்பர்நாத்ல முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ல வரவே வரதா? அப்ப வைஸ் பிரசிடென்ட் நீ என்ன செஞ்சிருக்க அந்த இடத்துல தான் கேட்கும். நீ நின்று ஜெயிச்சன்னு யாரும் கேட்கல. அந்த இடத்துல என்ன கேட்டாங்க அது பதில் சொல்றோம். கேட்டோம்னா செவரு காணும், நாங்க கேட்டு செவரு கட்டலாங்க, செவரு காணும். நாளைக்கு சொன்ன மாதிரி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருக்க, நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். செவரு காணும்னு சொல்லிட்டு நம்ம போய் அர்ஜி கொடுக்கலாம். அவங்க கட்டின செவரு எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா கம்பி மட்டும் நல்லா கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. அது மட்டும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்பீம், வாழ்க தமிழ், வளர்ப்பன் தமிழ். நான் வந்து இப்ப 13வது நம்பர் வார்டை பத்தி நான் பேச மாட்டேன். ஏன்னு கேட்டா அங்க ஆல்ரெடி முத்து ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா நாங்க ஒரு 15 வருஷம் கிட்டத்தட்ட நாங்க வந்து அவர் கூட இருந்திருக்கோம். அப்துல் கூட இந்த 15 வருஷத்துல அவர் எப்படி இது போல அழிஞ்சதில்ல. இப்ப முதல் டைம் அழிஞ்சிட்டு இருக்கிறார். அவருக்கு தூக்கம் இல்ல. அதுக்கு காரணம் இந்த முத்து. நாங்க முத்து தோக்கத்தை கூட நாங்க யோசிக்கல. ஏன்னா வச்சுக்க வயசுக்கு அவன் அந்த பாதி ஓட்டு கிட்ட வந்துட்டா கூட ஜெயிச்சுட்டான். அவன் வந்து தூங்க பண்ணிருக்கான். அதனால நாங்க 13 பத்தி எங்களுக்கு கவலை, அவன் ஆல்ரெடி ஜெயிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அதே போல 12ஆம் நம்பர் வார்டுலயும் நாங்க ஜெயிச்சுட்டு வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதனால இன்னைக்கு புடவை போயிட்டு இருக்குது, விளக்கு போயிட்டு இருக்குது. நாங்க இதுவரை எதுவுமே கொடுக்கல. ஏன்னா நான் 15 வருஷம் அவரு கூட இருந்திருக்கிறேன் இல்லையா, எனக்கு தெரியும் அவருடைய நடவடிக்கை என்ன, எப்படி அவர் என்ன பண்ணுவாரு, எந்த நேரத்துல என்ன செய்வாருன்னு எனக்கு தெரியும். வந்து அவரு கூட நான் இருந்திருக்கிறேன். அவரோட நான் விசாரிக்கும் போது நாங்க வந்து அனவசமா நாங்க என்னடா வரல. அவருக்கு எங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். நாங்க முதல்ல அவரு கூட தொடர்பு வச்சோம். சரின்ட்டு இந்த எலெக்ஷனு நாங்க வந்து அவருக்கு இது பண்ணணும். ஏன்னா நான் 15 வருஷம் உன் கூட பார்த்து உன் கூட இருந்து உன்னுடைய அரசியலை நாங்க கத்துக்கிட்டோம். ஒரு சில பேர் பேசும்போது பேசுறாங்க அப்படி இப்படின்னு தப்பான வார்த்தை. இந்த அரசியல் அப்துல் பண்ணதில்லப்பா, அவன் பண்ணவே மாட்டாரு. அவரு உன்னை தூண்டி விட்டு நீ பண்ணிட்டு இருக்கிற, நீ முன்னாடி விட்டு வரணும் கோவம் கொடுக்குற. இந்த அரசியல் கெஞ்சிடா, நம்ம ஜனங்கள்ட்ட கையெழுத்து கும்பிட்டு கேட்டு கெஞ்சு ஓட்டு கேளு. நீ இங்க இருந்து வந்த, நீ அவங்க கூட வந்த, நீ இப்படி அடுத்த வீட்டு பொண்ணைத்து நடுவுல புள்ளக்காயிர கூடாது. ஏன்னா நீ வைக்கமா இருந்தால் நீ நினைக்கலாம் வந்து நாம மட்டும்தான் நல்லவா, பாக்கி எல்லாம் வைக்கணும். உன்னை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும், பேசணும் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நாங்க வந்து விசாரிச்சுட்டோம். 12ஆம் நம்பர் வார்டு அங்க ஜெய்சங்கர் நடமாட்டம் உண்டு. அங்க வந்துட்டு இருக்கிறாரு, போயிட்டு இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அரசியல் எலெக்ஷன் வரும்போது நாங்க வந்து சர்வே பண்ணிட்டு தான் நாங்க அவர்கிட்ட நெருங்கணும். அப்ப பார்க்க போனால் அந்த 12ஆம் நம்பர் வார்டுல அப்துல் ஜெயிக்கலன்றாங்க. ஜெயிக்கலன்னா இன்னைக்கு கொடுக்குற பணம் எங்க இருந்து வருது? ஏன் அந்த வார்டு உள்ள நீ பணம் கொடுக்குற? அங்க என்ன பெருசா நீ செஞ்சு காட்டிட்ட? என்ன நீ பெருசா அங்க சாதிச்ச? உன்னை உள்ள கூட நீ விட மாட்டேன்னாங்க. அந்த அம்பேத்கர் இதை கட்டுறதுக்கே உன்னை எங்க கிட்ட வரவேன்னுட்டாங்க. உன்னை தடுத்தாங்க. நாங்க நின்று நாங்க பிரச்சனை பண்ணி அங்க கட்டணும். அது கட்டினதுக்கு அப்புறம் தான் உனக்கு அங்க அப்துல் பேரு. ஆனா நீ பேரு வைக்கலாங்க. ஏன்னு கேட்டால் அங்க நான் தான் அதுக்கு அரிசி கொடுத்தோம் முனிசிபாலிட்டியில. இங்க இருக்கிறவங்க பூரா தமிழ்காரங்க, நாங்க பூரா அம்பேத்கரை கும்பிடுறோங்க, நாங்க ஜெய்பீம்காரங்க. இதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த சிவகுமார் தான் அதுக்கு பொறுப்புன்னு நான் கொடுத்தேன். ஆனால் நீ என்ன நினைச்ச, நான் அதுல பேரு வச்சுட்டேன்னா ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தான் மாட்டிக்குவேன். நான் சொல்லி அவன
இங்க யாரும் அது போல பண்ண போறதில்ல. நீ அதுக்கே பயந்தாது. அப்புறம் என் பங்காளி சண்டைக்கு நீ எங்க வந்து நடுவில் நிப்ப? நீ எங்க நிப்ப? நீ சொல்லுனாலும் ஒரு முனிசிபாலிட்டியில நீ ஒரு லீடரா இருக்கிறாரு, நீயே அதுக்கு பொறுப்புல ஏத்துக்க மாட்டேன்னா என் பங்காளி சண்டைக்கு நீ எங்க இருந்து வந்து நிப்ப? சமாதானம் பண்ண. நான் கேட்டேன், எங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குது பாய், நீங்க வந்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் கூட்டு வச்சு சமாதானம் பண்ணலாம். சமாதானம் பண்றதுக்கு கட்சி தேவை இல்ல, சமாதானம் பண்றதுக்கு ஒரு பெரிய மனசு தேவை. நீ நினைச்சிருந்தால் எங்களுடைய பங்காளி பிரச்சனையை நீ தீர்த்திருக்கலாம். நீ என்ன நினைச்ச? கேட்கும் போது உன்னை கூப்பிடுறேன், நான் வந்து அதிகமா போயிட்டு இருக்குது, எங்களுக்குள்ள பிரச்சனை போவோம், நீங்க வாங்க, நாங்க எல்லாம் ஒரே பக்கம் தான் இருக்கிறோம், நாங்க எல்லாம் உன்கிட்ட தான் வேலை பார்க்கிறோம், நீங்க நினைச்சா தடுக்கலாம். மை கேட்கறோம் तुम्हारा पंगाली का लपड़ा में मैं कैसे आके क्या करूं शिवकुमार என்ற அப்ப இந்த சிவகுமார் உனக்கு ஓட்டு கொடுக்கவும், உனக்காக ஜெயிலுக்கு போவோம், உனக்காக எதிர்த்து பேசவும் உனக்கு தேவை, நாங்க உனக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணும். உன்னையோட அதிகமா அந்த ஏரியாவுல ஜெயசங்கர் செஞ்சிருக்கிறாருன்னு எங்களுக்கு தகவல் வந்துருச்சு. நீ வந்து 15 வருஷம் என்ன சாதிச்சு? அந்த சாதனையில இந்த 12 நம்பர் வாடல என்ன சாதனை? 12 நம்பர்ல நீ நிறுத்திட்ட. ஒரு பொண்ண நீ என்ன நினைச்சு நிறுத்திட்ட? இதுக்கு ஒண்ணும் தெரியல, தெரியாத பொண்ணுதான். நாங்க உருவாக்கின மண்டலம் உனக்காக நாங்க உருவாக்கின மண்டலம் ஏமாத்தி எங்களை எல்லாத்தையும் நீ எங்களுடைய பிரச்சனை சாதா எங்க பங்காளி பிரச்சனையை உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கே தீர்த்து வைக்க முடியலன்னா அது தனிப்பட்ட ஊர் பொண்ணு, அதுக்கு சம்பந்தம் இல்ல. நீ என்ன சாதனை செஞ்ச? எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிரிச்சு கொண்டுட்டு வந்தா இல்ல? நீ நாங்க உங்ககிட்ட கேட்டிருந்தோம், இந்த ரோடு உள்ள இருந்து ஒரு பிரிட்ஜ் கொடுங்க பாய். இதுல இருக்குது, ஆல்ரெடி ஒரு பிரிட்ஜ் இருக்குது, எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. ஒருத்தங்க மயக்கம் மட்டும் ஊயிட்டு போயிட்டோம். நாங்களாம் சும்மா போய் அவர்கிட்ட அரசியல் பண்ணல, போனதுக்காக நாங்க அவர்கிட்ட ஏதாவது கேட்போம், ஏதாவது சொல்லுவேன். நான் இந்த வேலை என்கிட்ட வேணாம், நான் உங்ககிட்ட பணம் எதிர்பார்த்து நான் வரல, நான் வச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு இருக்குது, நான் சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன். நான் அதுக்காக உன்கிட்ட அரசியல் பண்ணல, நான் உன் கூட இருக்கிறேன் இல்லையா, அதுக்காவது நீ நல்லதை பண்ணு. நான் உள்ள தலை நிமிந்து போவோம், நீ உள்ள வர மாட்டேன். எவனாச்சும் செத்தானா வருவா, எவனாச்சும் தலை முடிஞ்சு கடந்தாதான் நீ வருவா, நீ எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டேன். இந்த ரோட்ல ஒரு பிரிட்ஜ் இருக்கு, இந்த பிரிட்ஜ் ஆல்ரெடி இந்த நடி சங்ஷன் உள்ள பிரிட்ஜ்னா அவங்க எம்எம்ஏ ஆர்ல பிரிட்ஜ் இருக்குது. நாங்க அவர்கிட்ட கேட்டதுன்னா ஒண்ணே இந்த பிரிட்ஜ், இங்க இருந்து பிரிட்ஜ் கொடுங்க பாய், இங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு போயிடலாம் வெளியா. இன்னொன்னு 175% பேர் நம்ம இங்க பூரா முனிசிபாலிட்டி வேலை பார்க்கறாங்க. அங்க ஒரு வழி இருக்கு இல்லையா, தில்ல கூட்டுக்கிட்ட அந்த ஓடை, இந்த ஓடை மேல வந்து ஒரு பிரிட்ஜ், அது மேல வந்து மூடணும், டக்கன் போட்டு மூடணும். டக்கன் போட்டு மூடனால் இந்த மேல் பகுதியில் இருக்கிற ஜனங்க இந்த வழியில போய் நடுவுல ஸ்டேஷனுக்கு போறதுக்கோ ஈஸி ஆயிடும். இது நம்ம பொண்ணுங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வழி. இந்த வழியை செஞ்சு கொடுக்கணும் நீ. இது அது வேலை, அதை கொண்டு போய் நீ அந்த வெங்கடேஷ் கிட்ட கொடுத்த அந்த வேலையை பெரிய கண்டர் அவரு அந்த வேலை கொடுத்த நீ அங்க அந்த வேலை என்ன பண்ணீங்க? அப்படியே முடிஞ்சு போச்சு. இப்ப மேல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? ஜனங்க லேடிஸ் நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ஒண்ணு இப்படியே போகணும், இல்ல நான் அந்த ஸ்டேஷன் இது ஒரு சாதனை. இந்த பிரிட்ஜ் இது ஒரு சாதனை. நான் சொல்லியிருந்தேன், எங்க ஏரியாவுல ரொம்ப வெள்ளம் வந்துருது, அப்பப்ப ஒழுங்கு தெரியும், வெள்ளம் வருது, நாங்க மாட்டிக்கிறோம் நடுவில் இருக்கிறவங்க. அதனால எங்களுக்கு எல்லா பிரிட்ஜ்லயும் ஓவர் பிரிட்ஜ்ல ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்கும், கீழே பெரிய ஓவர் பிரிட்ஜ் இருந்தா ஒரு சின்ன பிரிட்ஜ் கீழே இருக்கும். இந்த பிரிட்ஜ்ல இருந்து ஏதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு சின்ன வழியை இறக்குங்க. இது பண்ணலாம், நீ ஒரு சின்ன வழியை இறக்குங்க. ஏதாவது ஒரு ஆபத்துனா நாங்க இந்த வழியை மேல போயிடுவோம். எல்லா பக்கமும் எங்களுக்கு வழி அடிச்சிச்சு. இதை பத்தி நாங்க உங்கள்கிட்ட கேட்டோம், அதுக்கப்புறம் தான் நாங்க போனோம் எங்ககிட்ட அம்பேத்கர் இது விஷயத்துக்கு. இதை நாங்க கேட்கறோம்னா அவர்கிட்ட போனா யாரும் கேள்வி கேட்க கூடாது. இவங்க எப்படிதான் போயிருக்காங்கன்னு தெரியல எங்களுக்கு. ஒருவேளை இவங்க ஏதாவது அவங்கள்ட்ட ஏதாவது பேசி போயிருப்பாங்களா, இல்ல ஏதாவது சொல்லி போயிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு காலத்துல அவரை வந்து அவன் ஒரு துணுக்கம்பா, அவனுக்கு ஏன்பா வேலை பாக்குறீங்க, அவன் அப்படி அவன் இப்படி இவங்க இப்படின்னாங்க. அப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்கு எப்படி அவர் நல்லவரா தெரிஞ்சாரு? நீ நல்லவான்னு நான் அதை சொல்லி இருந்தால், இது எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேன். இப்ப நான் நல்லவனை தேடி போனா போற, நீ ஏன்டா கெட்டவன்ட்ட போற? நான் நல்லவனை தேடி போயிட்டேன், நான் என்னை திருத்திட்டேன். நான் நல்லவனை போற, நீ கெட்டவன்ட்ட போற. நீ கெட்டவன்ட்ட ஏன் போக மாட்டேன் போறன்ற உனக்கு தெரியாத? தம்பி சொன்ன போல இன்னைக்கு நம்மளுடைய அடையாளம் வெளியே போயிடுச்சு. இது வந்து வரலாறா, நீங்க சாதாரணமா இலக்காரமா நினைக்க கூடாது. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாறும்போது நம்ம ஒரு சின்ன ஒரு ஊர்ல சொல்லுவாங்க, சும்மா ஒரு குப்பை கொட்டி வச்சிருந்தாலும் அதை சொல்லுவாங்க. வர 10 வருஷத்துக்கு அப்புறம் 3 தலைமுறைக்கு அப்புறம் சொல்லுவான், நாங்க குப்பை கொட்டி வச்சிருந்த இடம் மாறுவோம். அது போல இங்க தமிழம் உருவாகி இருந்தால் நாளைக்கு இங்க ஏதாவது ஒரு இது வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி ஆகணும். நீ நாளைக்கு இந்த இடத்துல என்ன பிளானிங் போட்டு வந்திருக்கிறே அது எங்களுக்கு தெரியும். நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம், எல்லாத்தையும் சொல்றோம். இங்க வந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் இப்ப தெரியுதா இல்லையா தெரியல. முன்னாடி உங்களுக்கு அங்க யாரு இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் நீங்க சொல்லியே ஆகணும். ஏனால் இங்க சுவாமி நகர் உள்ள இருந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஃபார்ம் ரொப்பினாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஃபார்ம் ரொப்பினாங்க. அதுக்கப்புறம்
அப்புறம் ஒரு சில பேரை ஃபார்ம் வந்து ரொப்பாம போன்ல வந்து கூட்டுக்கிட்டாங்க. இந்த ஃபார்ம் வந்து அப்துல் ரொப்பினாரா? அப்துல் ரொப்பினாங்களா? இல்ல அந்த ஃபார்ம் வந்து அங்க உட்காந்து அந்த வீட்டுல வந்து அப்துல் ரொப்பினாரா? இல்ல. நாளைக்கு இந்த ஃபார்ம்ல ஏதாவது தவறு நடந்துச்சு, இது யார்கிட்ட நீங்க போய் கேட்பீங்க? யாருக்கிட்ட கேட்க முடியாது. இது கேட்க போனா அப்துலுக்கு பிடிக்காது. நாங்க சொன்னோம், இந்த ஏரியா உள்ள நாங்க தான் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட இருக்கிறதால நம்பி நாங்க எல்லாம் ஃபார்ம் ரொப்பி கொடுக்குறோம். அப்ப இந்த ஃபார்ம் வந்து நீ கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுக்க போற, எங்களை கூட வச்சுக்கணுமா வச்சுக்க கூடாதா? அப்ப எங்க கிட்ட சொல்லணும் அங்க என்ன நடக்குது. நான் காரியகர்த்தா, நீ ஒரு ஆளுகிட்ட அங்க போனா கூட உள்ள நோஞ்சிட்டுன்னு வச்சுக்கிட்டே அந்த இப்ப கூட காரியகர்த்தா வேலை பார்த்துக்கிட்ட சொல்றேன். நான் நம்ம காரியகர்த்தா, நம்ம வந்து அவங்களுக்காக உழைச்சி வேலை பாக்குறேன். நீ உள்ள நோஞ்சி அங்க ஒரு யாரோ ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை, நான் சமாதானம் பண்ண போறேன்பா, நீ கூட வா. இப்ப வந்து கூப்பிடறோம் இல்லையா, அதே போல இருந்துக்கணும். அதே வேலை அதுதான் நான் சொல்லுவேன். நீ உள்ள என்ட்ரி பண்றல, எங்களை கூப்பிடு, அவன் ராஜவனிய கூப்பிடு, இருக்கிற பசங்களை கூப்பிட, நாங்க வருவோம். அந்த வீட்டுல என்ன கஷ்டம் அவங்களுக்கு சொல்லும் போது எங்களை வச்சு செய். நான் மறுநாள் அந்த வீட்டுக்காரன் சொல்லுவேன், உனக்கு அன்னைக்கு வந்து வேலை பார்த்துட்டு போனாரு, உனக்கு இது வந்து அப்படி இல்ல தெரியாம கூப்பிடுறது போன் பண்ணி. எனக்கு ஒரு 10 பசங்களை இட்டு வாசிக்குமாறுன்றது நான் கூப்பிட்டு போனோம்னு வச்சுக்க, எல்லா போன் நம்பரும் வாங்கிக்கிறது. அந்த 10 பசங்க நம்பரை, அந்த போன் நம்பரை கூட்டிட்டு போன் பண்றது. இப்ப போயிருக்கிற அந்த லேடிஸுங்க இருக்கு பாரு, எல்லாமே போன் தான். எல்லாம் போன் கான்டாக்ட். ஒரு பேக் ஒண்ணு மாட்டிக்கிறது. எந்த சந்தோஷம் வேணாலும், ஏன்னா அங்க கொடுக்க வர பணம் இதுல பாதி. அதனால இல்லையா இப்ப அது போல போயிட்டு இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாளா கொடுக்கல. நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது இதெல்லாம் காணும். விளக்கு கிழக்கலாம், இப்போ இந்த விளக்கு கிழக்கலாம் வருது வீட்டுல. விளக்கெல்லாம் கொடுக்குற, இந்த விளக்கு கொடுக்குறவங்க என்ன செய்யணும்? விளக்கை ஏத்ததான் சொல்லணும் வீட்டுல. நீ விளக்க கொடுத்தா அந்த விளக்கு மேல சத்தி அன்பிடாடுற. இதெல்லாம் விளக்கா? அந்த ஆளுக்கு அந்த விளக்க பத்தி தெரியல. நீ கொண்டு வர உனக்கு தெரியல அந்த விளக்கோட மகிமை. நீ ஒரு பொண்ணு தானே, நீ ஒரு விளக்கு கொண்டு வந்து அது மேல வச்சு சத்தியம் பண்ணி அஞ்சு சொல்ற, நீ உனக்கு அது புரியுதுங்களா? அந்த ஆளு உன்னை ஏமாத்துறாங்க, உன்னை ஏமாத்துறாங்க. நான் சொல்றேன், உன்னை ஏமாத்துறாங்க. இப்போ நான் அந்த பொண்ணுங்களை சொல்லிட்டு இருக்கிறேன், ஏமாத்துறமா நீங்க பைதா பண்ணாதீங்க. அப்படியாப்பட்ட நம்ம ஸ்கூல்ல இங்க இருந்து சங்கம், நம்மள்ட்ட அர்ஜுன் வெல்ஃபேர் சங்கம் இத்தனை வருஷ காலமா இங்க இருந்துகிட்டு இருக்குது. இத்தனை பப்ளிக் இருக்கிறோம், ஓட்டு போட போயிருக்க, அவருக்காக சப்போர்ட் பண்ண உட்கார்ந்து இருக்கிற பணியில போயிட்டு நீ கேள்றா அந்த ஸ்கூல்ல யாரை கேட்டுட்டு வெளியே கொண்டு போனானு? யாரை கேட்டுட்டு நீ ஸ்கூல்ல வெளியே கொண்டு போன? யாராவது உட்கார வச்சு இன்னைக்கு நடத்துற அந்த மீட்டிங், இன்னைக்கு நடத்துறியா அந்த மீட்டிங்ல, நீ விடிய நீ பணியில போய் கொண்டாடி பிள்ளைட உட்கார்ந்து இருக்கிறியா, அவனை கேளு. யாரை கேட்டு இங்க இருந்து இந்த ஸ்கூல்ல வெளியே எடுத்த? எங்களை கூட்ட வச்சு மீட்டிங் எடுத்தியா? இன்னைக்கு வாசூல் எல்லாத்துக்காக நீ மீட்டிங் எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ இங்க இருந்து ஆளை ஜமா பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவ. உனக்கு 2 பெட்ரூம் கிடைக்கும். இது உண்மை, இதுதான் நடக்குது. யாரு கேக்குறாங்களோ அதுதான் நடக்கும் வந்து. அதனால இப்ப நீ வெளியே உட்கார்ந்து இருக்கிற, இத பத்தி கேட்கணும். வெளியே கொண்டு போவாத, கேளு. எங்களுடைய ஸ்கூல் எங்க? நாளைக்கு நாங்க எல்லாமே இந்த கூட்டமே போச்சு. நாளைக்கு இங்க ஒரு எம்ஆர்டி ஆடி உருவாது, இல்ல ஒரு பில்டிங் உருவாது, ஒரு பில்டர் கையில போகுது. அவன் இந்த தமிழ் ஸ்கூலுக்காக எதாவது ஒதுக்குவான் இருந்துச்சுன்னு. இது அப்துலுக்கு வந்து இது கஷ்டமா இருக்கு. ஏன்னு கேட்டா, அந்த பில்டர் இதுலயும் ஒரு சிட்டிங்க, இந்த இடத்த நம்ம ஏன் இவங்களுக்கு கொடுக்கணும் தமிழ்காரனுக்காக? இந்த பில்டிங்கை வெளியே கொண்டு போட இப்பவே இங்க கொண்டு போய் அங்க ஏசி போடுறாராம், ஏசி போட்ட ரூம். யாராவது தமிழ மறக்க தமிழன்னு சொல்றோம், தமிழன்னு எங்க போனாலும் தமிழன் தான்டா சொல்லணும். நான் இன்னைக்கு என் மக்கள் அங்க போயிடுச்சு, அது தமிழ் ஸ்கூல்னு பேரா? நான் வைக்கல தமிழ் ஸ்கூல்னு பேரு. எனக்கு தமிழ நாங்க பேரை விட நாங்க படிக்கிறதுக்கு ரெடி. நாங்க பேண்ட் கட்ட கூடாது. சண்டா வந்து டூர்னமெண்ட் சாலு வந்து அந்த டைம்ல நான் வரும்போது என்ன பேசுறாங்க, நடுத்துக்கு தேவிட பசங்க இந்த இடத்த பேண்ட் கட்ட ஒண்ணுமா அவங்க அவருக்கு கூலாங்க சொல்றான். என்ன நடத்தாதான் சொல்றேன், தப்பா நினைக்காது. இது மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க வந்து ஓட்டு கேட்டு நீங்க நம்ம எல்லாம் ஒண்ணு கேட்குறீங்க. நியாயமா? இதுல நீங்க வந்து அன்னைக்கு மீட்டிங் அன்னைக்கு எங்க ஆபீஸ் தான் வாய்ஸ் சொல்லணும், ஸ்பீக்கருக்கு தெரியாம இடிச்சிருச்சு. அதுக்கு அந்த வந்து கேட்டாரு, தம்பி வாய்ஸ் சொல்லிக்கிறாரு. நான் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் மீட்டிங் பேசும்போது ஒயர் எடுத்துக்கிச்சு. அதை நீங்க என்ன சொல்றீங்க, ஒயர் புடுங்க, அதெல்லாம் என்னன்னு இல்ல. நீங்க வந்து எங்களை சொல்றீங்க இங்க நடந்த மீட்டிங் நடந்து வருது, உங்களுக்கு முட்டாள் மாதிரி பேசுறாருன்னு. அப்துல் கலாம் சொல்றீங்க, நீங்க முட்டாளா நாங்க முட்டாளா? அப்துல் கலாம் யாரு? எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் ஆகும். நீங்க வந்து இந்த ஷேத்தான் கூட வந்து இது பண்றீங்க. அடுத்து ராஜ்குமார், உங்க குவார்டர்ஸ்ல ஒரு பாத்ரூம் வந்து தெரியுமா? நீங்க கட்டினீங்க அந்த பாத்ரூம், நீங்க தான் உடைச்சிங்க. ஏன் உடைச்சிங்க தெரியுமா? இளவரசி வீடு, பண்டித்து வீடு பாத்ரூம் போனாங்க. எங்க பாத்ரூம் நாங்க தான் போனோம், நீங்க உடைச்சிங்க. நீங்க வந்து ஜாதி பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. எல்லாம் இது ஜாதி இல்ல, இதான் என்ன சொல்ல போதும். இளவரசி கிட்ட போய் நீங்க மோமையா வரமாட்டேங்க. அவங்க சொல்றாங்க இல்லம்மா என் பையனுக்கு இதெல்லாம் தெரியும், இது
என் பையனுக்கு ஏதாவது வந்து பிடிக்காது பாலிடிக்ஸ் அவங்க வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணி சொல்றாங்க இது புரிய வைக்க அவங்க தான் தம்பி கொடுக்குறாங்க உன் பையனை எங்க அடிச்சா எங்க வர வைக்கணும்னு தெரியும் எங்க அடிக்கிறாங்க போஸ்கோ அங்க வேலை செய்யறவங்கள திலீப் ஆகணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃபர் கொடுத்தாங்க அவங்களுக்கு பைசா தந்தா தம்பி குடி வேணுமா எல்லாமே தராங்க அவங்க என்ன சொன்னாங்க இல்லைண்ணா எங்க பசங்க இருக்காங்க முன்னாடி அங்க நாங்க அவங்க எல்லாம் பார்த்து பண்ணுவாங்க நல்லதா பண்ணுவாங்க அதை பண்ண அவங்க வேணும்னு சொன்னா நீ தம்பி கொடுக்குற அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃபர் அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபர் வந்து ஒரு என்னடா வேணும் எல்லாம் பண்றாங்க பர்சனலா கூப்பிட்டு பண்ணாங்க நான் சொன்னா எனக்கு தேவையில்ல பசங்களும் சேர்த்து வேணும் இல்ல உனக்கு வேண்டி சொல்லுங்க அப்ப என்ன நம்பி வர பசங்க நான் எப்படி கைவிட முடியும் நீங்க சொல்றீங்க ராஜ்குமாரை பார்த்து ஓட்டு போடுறீங்க அப்துல்லை பார்த்து ஓட்டு போடுங்க வர அப்துல் கிட்ட தான் வர ஃபைனல் மார்க்கெட்ல ஒரு சண்டா வந்து எங்க அண்ணனுக்கு பசங்க எல்லாம் நாங்க அங்கதான் வந்தோம் மேட்டு பசங்க அங்கதான் இருந்தாங்க நாங்க அடிச்சு மாஞ்சிக்கிட்டோம் அந்த டைம்ல அப்துல் தான் எங்க மேல கேஸ் கொடுத்தது நாங்க எல்லாம் மேட்ல பாதிக்க இருந்தோம் நீ தான் கேஸ் கொடுத்த சுவாமியோட பசங்க கேஸ் கொடுத்த அது அன்பட் கவர் ஏதாச்சும் படிக்காம இருக்குமா நம்ம நானும் படிச்சு எல்லாம் படிச்சிருக்கோம்ல அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு கேட்கறாங்க இந்த பட்டியல சேவர் கட்டினாங்க தெரியுமா அது யாரு கட்டினா அப்துல் எது கட்டினா குடிச்சா ஸ்டேஷன்ல போய் படுக்கிறேன்னு அதுக்கு இப்ப மூட வந்து சேவர் இல்ல சாயம் காரியா அதை மூடணும் அதையும் மூடல நீங்க சேவர் கட்டி இது பண்ண வச்சிட்டீங்க வர 30 நம்பர்ல வர 30 நம்பர்ல வர நீங்க தான் இங்க ஜெயிச்செல்லாம் பண்ணுவீங்கல்ல அப்படி 30 வருஷமா அங்க ஜெயிச்சில்ல ஒரு கார்டன் கட்டினா கார்டன் எங்க கார்டன் காணும் பக்கத்துல ஒரு கார்டன் இருக்கு அங்க நீ பர்த்டே டைம் மட்டும் தான் இப்ப கூட பால் சுத்தம் பண்ணிருக்க பர்த்டே டைம் மட்டும் தான் பண்ற ஒரு பிளேயிங் கிரவுண்ட் ஒண்ணும் இல்ல காந்தி நகர்ல ஒண்ணும் இல்ல பிரிட்ஜ் கட்டணும்னு சொல்ற ஜெயின் வீடு பிரிட்ஜ் கீழே கச்சரா இதை நீ சுத்தமா வச்சிருக்க பிரிட்ஜ் கட்டினா மட்டும் போதும் சுத்தமா வச்சிருக்கணும் மழை டைம் சேஃப்டிக்குன்னு ஜாலி போட்டு வைக்கணும் கீழே அதையும் பண்ணல எவ்வளவு பேரை இறந்துருக்கும் குழந்தைங்கள எவ்வளவு பேர் குடிச்சிட்டு விழுந்துக்கிறாங்க எவ்வளவு பேர் அது பண்ணிருக்கும் எவ்வளவு பேர் வீடு கட்டி கொடுத்துன்னு சொல்றீங்களே வீடு யார் கட்டி கொடுத்தா அப்துல்லா புகட் நகர்ல எத்தனை தகன வீடு இருக்கு பீம் நகர்ல எத்தனை தகன வீடு இருக்கு ஏதாச்சும் ஒரு வீடு கட்டி கொடுத்தாலும் கேளுங்க இல்ல சாசி நகர்ல இப்ப தண்ணி பைப் நோண்டு இருக்காங்க 30 வருஷம் தூங்கிட்டா இருந்தா எலெக்ஷன் கிட்ட வர்றப்பதான் நீ பண்ற எங்க ஏரியா அம்பேத்கர் இது கட்டினாங்களே எலெக்ஷன் கிட்ட வர்றப்பதான் நீ வேலை சால்வ் பண்றாங்க எலெக்ஷன் தள்ளி போச்சு பந்த் பண்ணிடுறோம் நாங்க அவர் அதுக்கப்புறம் ப்ரெஷர் பண்ண கேஸ் கொடுக்க போறோம் அதுதான் பிரதீப் அண்ணன் கிட்ட சொன்னா அவர் வந்து சிவகுமார் மாமா சொல்லி அவர் போய் அப்துல் கிட்ட இது பண்ணாரு சண்டை போட்டு இல்லை நீ கட்டி போடணும் அதுக்கப்புறம் கட்டி கொடுத்தது நீ எலெக்ஷன் வரும்போது தான் பண்ற பாக்கி 4 வருஷம் தூங்கிட்டு இருக்கியா 30ல ஒரு பொண்ணு டீச்சர் அந்த ஸ்கூல்ல 45 பேருக்கு ஓட்டு எடுத்து வந்து சொல்லுது இந்த மாதிரி லைட் போட மாட்டான் அப்துல் எம்மா நம்ம ரிக்வெஸ்ட் பண்றேன் இந்த மாதிரி உங்க ஏரியால முத்து நிக்கிறாள் அவங்கள்ட்ட சொல்லுங்க நான் சொன்னேன் அந்த நியூஸ் அப்துலுக்கு போய் அப்துல் லைட் போட்டான் உடனே இப்ப போய் பாருங்க சித்தார்த் நகர்ல லைட் இருப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்க வந்து அப்துல் சொல்றீங்க அவன் வந்து ஆர்த்தி இல்ல அவன் வந்து பாம்பு மலை பாம்பு நம்ம மூங்க தான் பாக்குறானே ஆனா நீங்க அதை பார்க்க மாட்டீங்க நீங்க நினைக்கிறீங்க தனலட்சுமி மேம் வந்து இதெல்லாம் டியூஷன் எடுக்கல உங்களுக்கு சிந்தர் தெரியும் சிந்தர் அந்த முத்து உங்ககிட்ட டியூஷனே படிச்சாரு இவங்க வந்து கஷ்டப்படலையா தொம்பொலி ஸ்டேஷன்ல ஸ்காயர் நான் பார்த்தேன் ஜாப் போயிட்டு வந்தாங்க நானு புலிமோ சூர்யா பப்ளு ஜாப் போயிட்டு வந்தாங்க இவங்க கஷ்டப்படல அப்படின்னா காலகாலமா பணக்காரங்க இருக்க இவங்க மட்டும் தான் கஷ்டப்படுறாங்க நம்ம கஷ்டப்படல குடி கொடுத்து வரல எல்லாம் தானா வந்து தானா வந்து ஏதோ சொல்றோம் சொல்லிட்டு போனா அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை இதை பத்தி கவலை ஏதோ சொன்னோம் என்னைக்கு வந்தா முன்னாடி சொன்னா நேற்று வந்தா அதை பத்தி கவலை இல்லை நம்மளுக்கு அங்காண்டா பக்கம் ஜெயிச்சாச்சு முத்து பெருமாள் ஜெயிச்சாச்சு அங்காண்ட அவசியமே முத்து பெருமாள் ஜெயிச்சாச்சு அப்துல்க்கு பயம் இங்க ஜெயசங்கரத்தை கொண்டு வரும் என்னைக்கு வெற்றிதான் தோக்க போறதுல தானா வந்து நினைப்பு ஊட வருஷம் பேப்பர் காட்டு ஜெயசங்கர் போன் பண்ணா பேப்பர் காட்டு ஊட வருஷம் சைன் பண்ண பேப்பர் காட்டு எவனே அவன் பள்ளி சொல்றான் பள்ளி அவன் பேப்பர் காட்டு சொல்லு அன்னைக்கு பள்ளிக்கு ஜெயிக்கிறதுக்கு காரணமே கண்ணுல ஜெயிக்க வச்சு காரணமே சப்போர்ட் ஜெயசங்கர் தான்
அது கண்ணை சேர்த்துட்டு காங்கிரஸ் எதனால சொல்லலாம் எதனால போடலாம். பணத்துக்கு வேலை போயிட்டான், கண்ணை பணத்துக்கு வேலை போயிட்டான், நிக்காத மனுஷன் பணத்துக்கு வேலை போயிட்டான், வாங்கிட்டா 18 லட்சம் ரூபா. ராஷ்டிரபதி 50 லட்சம் கிடைச்சிருச்சு, பிஜேபி காரங்க 30 கோடி ரூபா அவன் பணம் கிடைச்சிருக்கு. இதே ராமநாதத்துக்கு அவருக்கும் பணம் கிடைச்சிருக்கு. 5 டைம் தோத்துறாரு. அவசியம் பிஜேபி காரர் 50 லட்சம் ரூபாய் கொடுத்துறான், அப்துல் ஷேக் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துறான். அதே மாதிரி கண்ணனுக்கு அப்துல் ஷேக் கொடுத்துறான் பணம். வந்து நேரம் பேச்சு பின்னால் நிற்கிறோம். அவங்களும் பிடிச்சிட்டா இவங்களும் பிடிச்சிட்டா. இது தவறான வார்த்தை, தவறான ஊரு. எப்படி வச்ச பேப்பர் காட்டாதா நீ? ஒரு ஒப்பனையே பார்த்து பேப்பர் காட்டுறா நீ. இன்னொரு ஜெயசங்கர் நினைச்சு பாருங்க. முதலுக்கு முதல் கடைசிக்கு கடைசி ஆரம்ப காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் தான். வைத்து தாத்தா இருந்தாரு, முக்தி தாத்தா இருந்தாரு, ராஜினிக்கு அப்ப இருந்தாரு, மணியல் அப்ப இருந்தாரு, சிலன் அப்ப இருந்தாரு. எனக்கு அப்ப இருந்தாரு. அவங்க கட்டண அர்ஜுன சங்கம் கோயில், அர்ஜுன சங்கம் வசூல், அர்ஜுன சங்கம் ரேஷன் கடை. அதே மாத்தியா அப்துல் ஷேக் நம்ம ஊர்ல வட்ட பூமி இருக்கு தெரியுமா? வட்ட பூமி பத்திரிகை நம்மளுக்கு சொந்தமே இல்லாத புறமுக பூமி தராங்க. நாங்க புறமுக பூமி தெரிஞ்சிருக்கோம். அப்துல் ஷேக் ஆதார் கார்டு கொடுத்தாங்களோ, ஆதார் பின் கார்டு கொடுத்தாங்களோ, எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவார் ஆகுமா? இது சாப்பிடுவார் ஆகுமா? சொல்லுங்க. சாப்பிடுற ஒரு காலம் ஆகாது. நாங்களே புறமுக இடத்துல ஊரு கட்டிட்டு இருக்கோம். புறமுக இடத்துல ஊரு கட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா நம்பிருக்கா ராஜ்யம் நம்பிருக்கா. ஆனால் அதற்கான எப்படி வாங்கலாம்? அது கேட்டீங்களா? புத்தியில்லாத மக்கள் அதற்கான கொடுத்தாங்க. அதற்கான ஓட்டிங்க ஏன் கொடுத்தீங்க? சாப்பிட பண்ண முடியுமா? நல்லா நினைச்சு பாரு. நம்ம புறமுக நாம விற்க பார்க்கல. அவர் காரணம் ஜெய்சங்கர் எதுல செயல் பண்ணாங்க பண்ணு. அப்துல் ஷேக் போட்ட செயல் பண்ண போய் முடிச்சு அவர் நிக்கிற அவசியம் இருக்கா? ஒருத்தர் கேட்கல முட்டு ராவனுக்கு நிக்கணும் அவசியம் இருக்கா? ஒருத்தர் கேட்கறது 60 லட்சம் ரூபாய் ராவனுக்கு கிடைச்சிருக்கு. 60 லட்சம் ரூபாய் 60 லட்சம் ரூபாய் பன்னீர்செல்வனுக்கு பயிர்லைக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. 50 லட்சம் ரூபாய் ராஜ்யம் தரப்புல 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். அப்துல் ஷேக் எதுக்கு நிக்கிற? அன்னைய நாள் ஒரு ஜெயிக்க வச்சாங்களா? அதுல உட்காந்துங்க இருக்கீங்களா? உட்காந்துருங்க. ஒரு காமெடி காட்டுறேன், அந்த காமெடி பாருங்க. இது எல்லாமே இருக்கிறதெல்லாம் ஒரே வீட்டு குழம்பம். நாளைக்கு ஜெயசங்கர் கமிச்சு பிடிச்சி கேட்கலாம், முத்து பெருமாள் கமிச்சு பிடிச்சி கேட்கலாம். பேச எதுனாலும் சொல்லலாம். அவனுக்கு என்ன தெரியும், என்ன வரலாறு தெரியும், வரலாறு பத்தி தெரியாது. முன்னாடி ஊர்ல வந்துடும் 2 பேர் 3 பேர் பேசிக்கிட்டே இருக்கணும் அவரை பத்தி. ஒரு பத்தி நீ என்னடா ஓகே குடும்பத்தை நினைச்ச பாடுறா? ஒரு சொந்த ஊரு இருக்க நீ உட்காந்துக்கிறா? நீ ஊரா வீட்டுல ரோட 10 ஊருக்கு ஒரு 6 பேர் இன்னொரு சொல்ற தாலி எடுத்துறாங்க. தப்பா வச்சு தப்பா ஏசணுன்னு மனுஷங்க அவருக்கு வந்து வரலாறு என்னாலும் தெரியாம பேசிட்டு இருக்கணும். வரலாறு என்னாலும் பேசிட்டு இருக்கணும். இல்ல ஒரு காமெடி பாருங்க. சொல்லணும் நம்ம மாமா மச்சான்னு சொல்லுவோம், வாயன்னு சொல்ல மாட்டோம். தாத்தா சொல்லுவோம், ஆறுகாரம் வாயன்னு சொல்ல மாட்டோம். மாமா மச்சான்னு சொல்லுவோம். புரியுதா? வாயினாரு சொல்ல மாட்டோம். அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு முதல் அடிச்சு ஆரம்பத்தை தவற ஏசத்தை மறந்துடுங்க. அவங்க இவங்க தாலி எடுத்து சொன்னீங்கன்னா அரசியல் வந்து பண்ணிக்க வைங்க. அவங்க பார்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுமாரி பேசி விட்டுட்டாங்க. அவங்க அவரா பேசலாம்னா அவர் அதுமாரி பேசி விட்டுட்டாரு. மன்னிச்சுங்க, எல்லாத்தையும் மன்னிப்பு தான் முக்கிய காரணம். ரொம்ப நாளுக்கு ரெண்டு கட்சிக்காரங்க என்ன பண்ணா தேசங்கள் சாவடிக்கிறாங்க. அது எந்த காலத்துல நடக்காது. நாங்க இருக்கிற வரைக்கும் எந்த காலத்துல நடக்காது. நீங்க இருக்கிற வரைக்கும் எந்த காலத்துல நடக்காது. ரொம்ப அப்படின்னா இதே கண்ணன் சொல்றாரு, ஃபைனல் எங்க அண்ணனும் சொல்றாரு. அண்ணன் தான் எனக்கு அவரு. நான் தான் அவருக்கு ஒரு விஷயம் என்னன்னா நல்லா சொல்றேன். அவர் அன்னைக்கு சொன்னாரு,
எலெக்ஷன் நிக்காதீங்க, எலெக்ஷன் நிக்காது. நான் அப்படி சொல்லல, பேசுனதே நான் தான் அவர்கிட்ட ஒண்ணுமே சொல்றேன். இதை பேசுனதே நான் தான். ஏன்னா இன்னும் 2 வாட்டி தோந்துட்டாருண்ணா அவரு. மாமா ஒரு வாட்டி விட்டு கொடுங்கண்ணா, இப்பதான் நான் பேசினேன். விட்டு கொடுங்கன்னு சொல்லணும் வச்சுக்க, நிக்காதுன்னு சொல்லல. விட்டு கொடுத்தது தப்பா? இப்ப 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, தம்பியை விட்டுட்டு போங்கடா, சண்டை வேணாம் தான் சொல்லுவாங்க. எப்பயுமே அது என்னோட பழக்கம். அது கண்ணா கண்ணனா அதே நகர்த்தவர் தான் கண்ணன் பேரு, அவன் பேர் தான் சொல்றேன் கண்ணா. இன்னைக்கு நீங்க வந்து சொல்லலாம் விட்டு கொடுக்க நிக்க வேணாம் சொல்றாங்க, நிக்க வேணாம் சொல்றாங்க. இன்னைக்கு நீ பணம் வாங்குறல குந்தன் அண்ணா இங்க நின்னாரு, அவர் யார் தெரியுமா? அவரு எங்களோட அண்ணா. அவரு குந்தன் அண்ணா, எங்களோட அண்ணா. குந்தன் யாரு? எங்களோட அண்ணா. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாரு. என்ன சொன்னாரு? தம்பிங்களா நீ யாருடா? எனக்கு சொந்த தம்பிங்களா நீங்க? ஆமா நான் சொல்ல என்னன்னு ஆச்சு, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா அப்படின்னு. செத்த நாள் நிறுத்துக்கு வந்தேன், நான் உக்காந்துக்கு வந்தேன். இன்னும் நான் சாயா குடி நான் சொன்னேன். என்னோட அண்ணா அவரு. பணம் காமிச்சாரு. என்ன காமிச்சாரு? பணம் காமிச்சாரு. என்கிட்ட பணம் வாங்கிக்கலாம், அப்ப பாட்டாயிடா, நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்களா. நான் பணத்தை பார்க்கல, நான் கண்ணனை பார்த்தேன். நான் பணத்தை பார்த்தேன் அப்படின்னு சின்ன பையன் போனாரு. दिखता नहीं है वो नहीं दिखता, मगर बहुत डेंजर है वो नहीं दिखता है, मगर काम बहुत बड़ा 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 करता है. आज ही मालूम पड़ रहा 3 पे बड़ा इतना बड़ा ये क्या करके. अब्दुल भाई वणक्कम भाई, எங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாய் போடாதீங்க பாய். என்னென்ன போட்டு பாக்குறீங்க, நிதி போட்டு பாக்குறீங்க, விளக்கு மலை என்னென்ன போட்டு பாக்குறீங்க. சண்டை வாங்கினா சண்டை யாரும் வாங்க மாட்டாங்கன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. முடியாது, அது வந்து உங்களால. உங்களோட வேலையா தான் சண்டை போட்டு எதனா ஒன்று பண்ணிட்டு விட்டுதான் இருக்கீங்க. பணம் கொடுத்து பாக்குறீங்க, எதை பண்ணி பாக்குறீங்க. பாவம் அவங்களும் எதை பேசுவாடு என்ன இன்னும் ஏசுறாங்க போறாங்க. நம்மளுக்கு தேவையில்லாத இருப்பாங்க. நல்லா இருப்பா ஏசவங்களும் நல்லா இருக்கட்டும்பா. ஏசவங்க யாராரு எங்களை பத்தி ஏசுனீங்களோ, யாராரு எங்க தரக்குறைய பேசுனீங்களோ எல்லாமே நல்லா இருந்துப்பா. ஆனா அவங்களோட என்ன இதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நான் அது சொல்ல தேவையில்லை யாருக்குமே. இன்னைக்கு எங்க அக்கா நிக்குது, 2 வாட்டி தோந்துருச்சுப்பா, 3ஆவது வாட்டி நிக்குது. நாங்க எப்பயுமே உங்களுக்காக தான் நான் எப்பயுமே நான் நிப்பேன். நானு உங்களுக்காக எப்பயுமே நான் இங்கதான் நிப்பேன். நானு எப்பயுமே யாரும் மாற மாட்டேன். எப்பயுமே ரஜினி அவர் நிக்கிறாரு, தலைவர் நிக்கிறாரு. பாவம் 3 மணிக்கு 4 மணிக்கு தண்ணி திறந்து விட்டாரு. அவர் நான் நிக்கிறாரு பாரு, என் கண்ணில நான் பாப்பேன். அவருக்கு ஒரு நன்றி வணக்கம். 3 மணிக்கு 4 மணிக்கு பாவம் ஓடுவார், தண்ணி திறந்து ஓடுவாரு. நானும் போயிட்டே தான் இருப்போம். அவர் அரசியல் நிக்கிறாரு தான் வந்துதானே. ஆனா செஞ்சாருலாம் அந்த வேலையாச்சும். ராஜ்குமார் நீ வீட்டுல தானே படுத்துக்க வந்த, நீ உனக்கும் தெரியும் தானே தண்ணி வரலன்னு வந்து தெரிந்தானே. அப்போ உன் நடனம் போடலையா? ஐயோ அப்பா அம்மா அம்மா கால எங்க இருக்கிறீங்க? அப்புறம் இங்க கையெழுத்து பண்றீங்க, ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க. எங்க ஓட்டு போடுற? யாரு ஓட்டு போட சொல்றீங்க? யாருக்கு ஓட்டு போடணும்? உங்களுக்கு தண்ணி தோறணும். பாவம் அவங்க ஆவு பார்க்கலாம், எங்க கண்ணுக்கு தெரியல உனக்கு. அவங்கதான் 5 வருஷம் 10 வருஷம் ஜனம். நீ இங்கதான் இருந்தீங்க, நீயாச்சும் வந்துக்கலாமா? உனக்கு அந்த இது பழக்கம் ஏற்பட்டு 5 வருஷம் நீ தான் வர. நான் உங்களை ஓட்டு போட்டு என்ன பண்றது? உங்களை பத்தாத்துக்கு வேற உங்களை நான் பத்தி சொல்ல விரும்பல. எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம். எல்லாத்தையும் நான் பேசக்கூடாது. நான் நன்றி வணக்கம். பேசுறேன் நம்ம மக்கள் புரிஞ்சு பாஷை. நான் வந்து இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து இங்கே படிச்சு இன்னைக்கு 60 வருஷம் முடிஞ்சு 61 ஆக போகுது. நானும் 40 வருஷம் காலமா சமுதாய பணி, அதாவது சோசியல் ஒர்க்ல ஈடுபட்டேன். அது கட்சியில 35 வருஷமா கலெக்ட் பண்ணிருக்கேன். நம்ம வந்து எல்லாரும் கூட தமிழர்கள் தான். எலெக்ஷன் வந்தா சில பேர் அவங்க விருப்பப்பட்ட வேட்பாளர் வேலை செய்வாங்க. அது ஒரு உரிமை. எனக்கு காங்கிரஸ் பிடிக்கும், ஒரு சிவசேனா பிடிக்கும், இன்னொரு பிஏ பிடிக்கும். கட்சியின் போது இந்த எலெக்ஷன் அவங்க இஷ்டப்பட்ட வேலை செய்யணும் சொல்லக்கூடாது. அவங்க விருப்பம் அவங்க இது. அதான் நேற்று முந்தாந்து பேசினாங்க தம்பிங்க, உண்மையிலே ரொம்ப அறிவுறுத்தவங்களா பேசினாங்க. நாங்களும் பேசுறோம், நாங்க எல்லா ஏரியாவும் 3 ஏரியாவும் பேசுறோம். ஆனா இது வரைக்கும் யாரையும் மனசு புண்பட்டு பேசல, யாரையும் அவமானப்பட்டு பேசல, யாரும் கஷ்டப்பட்டு பேசல. ஏன்னா தன்னடக்கம், சபையடக்கம், நாவடக்கம் 3 அடக்கம் இருக்கு.
கன்னட சொன்னா இவங்க தண்ணியோட கன்னடமா வந்தாக்க ஒரு மரியாதை கூடும். சபை இறக்குனாக்க சபையில வந்து எப்படி நடந்துக்கணும்னு அது வழக்கம் இருக்கு. நாவழக்கம் இதுதான் பெரிய விஷயம். ஒவ்வொரு மனுஷனும் வந்து அறிஞ்சு போது இந்த நாவல் தான். அதனால எங்க போனாலும் நாவல் இருக்கணும். அதனால நாலு சொல்ற தம்பிகளை யாரும் தவறா பேசுறீங்க. தவறா பேசுனா அவன் தவறானவன், நம்ம தவறணும் இல்ல. சில விஷயம் சொல்லணும். தம்பி வந்து சில பேர் அவங்களா பேசுறாங்க. தம்பி வந்து ஒரு வாடி பேசி அதை தவறு பண்ணிக்கலாம். நானும் பண்ணிருக்கேன். யாராவது தவறு பண்ணாத யாராவது காமிக்க அவன் வாடி பேசல இல்ல. ஒரு ஊர்ல ஒரு சின்ன காசு ஒரு குட்டியில ஒரு ஊர்ல வந்து ஒரு கும்பல் பெரிய கும்பல் நின்று நடுவில் ஒரு பெண்ணை கலா வச்சிருக்காரு. ஒரு ஊர்ல வந்து கும்பலா ஒரு 100 பேர் நின்றுட்டு ஒரு பெண்ணை கல்லா அடிக்கிறாங்க. கல்லால எல்லாம் சேர்ந்து கல்லா அடிச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு பேர் காயம், ரத்தம் வடியுது. அந்த வழியே ஒரு பெரியவர் போறாரு, ஒரு ஞானி, ரொம்ப பழுத்த ஒரு வயசானவர். பொண்ணு அந்த பெண்ணை அடிச்சு ரொம்ப கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் போறாரு, நில்லுப்பா ஏன்பா அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. எல்லாம் சொன்னாங்க இல்லைங்க, அந்த பொண்ணு பாவி, தப்பானவ, வேசி, அதனால எங்க ஊர் பஞ்சாயத்துல வந்து அடி கல்லால அடிச்சு கொண்டுட்டு நாங்க தண்டனை கொடுத்துருக்கோம், அதெல்லாம் அடிக்கிறாரு. அப்ப சொன்னாரு, நல்ல தண்டனைப்பா, அந்த பொண்ணு தப்பானவ இல்லையா, அடிச்சா கொள்ளணும். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்க, இந்த கூட்டத்தில் வருவவங்க யாரோ தப்பு பண்ணாத வந்து முதல் கால் போய் பாப்பினாங்க. தப்பே பண்ணாத ஆள் வந்து அந்த பொண்ணு மேல முதல் கால் போடுறாங்க. ஒரு பையன் எல்லாம் ஓட்டாங்க. எல்லாம் தப்பு பண்ணுவோம் இல்லையா. ஜெய்சங்கர் வந்து சாதாரண ஒரு பெண் தவறான பாக்குறீங்க. ஆனா நீ ஒன்னால ஒரு குடும்பம் வந்து டைவர்ஸ் ஆயிருக்கு. நான் வந்து சொல்ல ஒரு குடும்பம் டைவர்ஸ் ஆகி போச்சா நாய ஏன்னாக்க நான் நிறைய சொல்லுவேன். நிறைய சொன்னாக்க அந்த சமுதாய பெண் பாதிப்படுவாங்க, குடும்பம் பாதிப்படும், அவங்க அவங்கள போடுவாங்க. சொல்ல மாட்டேன். உன்னை பத்தி இந்த ஊர் தெரியும். சாதாரண ஊழல்வாதி என்ற ஐயோபியம் யாரு? சொந்த பணத்தை எடுத்து இந்த ஊர் மக்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு, மருத்துவ செலவு, கல்யாணத்து செலவு பண்ற தம்பி. அது ஒரு பெருமையா இருக்கு. சொந்த வைப்பை கொடுப்போம், ஊருக்கு கொலை பண்ணல. நீ இந்த வருஷம் திருவிழாவில் வந்து 4 வருஷம் ஈடுபட்ட கோயில் திருவிழாவில் வரி வசூல் பண்ணாங்க. 4 வரி வசூல் பண்ணாங்க. கட்சி கோயில் நிர்வாகி செலவு பண்ணாங்க. 4 போய் வசூல் பண்ண பண்ணணும். அப்புறமா எனக்கு தெரியுது வெளியில போய் தம்பி போட்டு வசூல் பண்ணிருக்காரு. நல்ல தம்பி, நல்ல ஒரு பொண்ணு. நல்ல தம்பி பேர் சுதீர் கான்ட்ராக்டர், சுதீர் முசலில் கான்ட்ராக்டர் 10,000 பேர் தெரியாது. அதோட குத்துமுறை சொல்றது அவருக்கு 5,000 பேர் எங்களுக்கு யாரும் தெரியாது. அப்புறம் அவங்க திருவிழா நடந்துட்டு இருக்கு. அவங்க போன் கேட்டாங்க, திருவிழா நடந்துச்சு, நான் 10,000 கொடுத்தேன் வந்துச்சா அப்படின்ட்டு. நான் கேட்டோம், என்னப்பா இல்ல பௌத்தி கொடுத்துருக்கேன், இல்ல பணம் வரல அப்படின்னா. வெங்கடேஷ் 5,000 கொடுத்தா என்ன பாச்சு, பௌத்தி கொடுத்துருக்கேன் பணம் வரல அப்படின்ட்டு. நாங்க போன் பண்ணோம். उन्हें आवेदन फोन स्पीकर चलोगे उसको लेके मुझे चप्पल से मारता है, उसको चप्पल से मारता है. मंदिर का पैसा लेके पैसा அவர் திரும்பி கேட்டோம், வேத்தாரான் தாத்தன் இது இருந்தப்பா 8 மாசம் ஆச்சு திருவிழா. அவன் சொல்றான் இன்னைக்கு வந்து தம்பி ஐயோ கேட்டு இவன் வந்து தம்பி வந்து கோயில் படத்தையோ ஊர் படத்தையோ ஊரம் மற்ற ஏழப்பட்ட மக்கள் கூட கொள்ளடிக்கலப்பா, சொந்த உழைப்பிலிருந்து சில உதவி பண்றாரு. நீ மக்கள் நிறைய பண்றாரு, எனக்கு தெரியும். அதனால பார்த்து அரசியல் இருக்கு. அரசியல் பேசு. அவர் பண்ண அரசியல் ரீதியா என்ன பண்ணாலும் சொல்லு. தனிப்பட்ட முறையில ஒருத்தர் தாக்குதல் பண்றது, ஒருத்தர் ஏசுறது பேசுறது இது நாகரிகம் இல்லப்பா. நாளைக்கு வந்து என்ன பத்தி பேச ஆரம்பிச்சா நான் மட்டும் இல்ல, தேசம் இல்ல, இந்த ஊரே பேசும். அதனால தேசம் விட்டுருங்க. 2வது விஷயம், வாழை பத்தி செலவிச்சிட்டோம். நாங்களும் தம்பி சிவவர் சொன்னது அம்பேத்கர் விரும்புறவங்க, அம்பேத்கர் மதிக்கிறவங்க, அம்பேத்கர் கும்பிடுறவங்க எல்லாமே. நாங்களும் ஆர்பிஐல இருந்தோம். 25 வருஷம் அவர் கட்சியில் சாம்பியோட இருந்தோம், அதிகாரி இருந்தோம். அவர் இறந்த பிறகு எங்களுக்கு இந்த ஆதரவு போச்சு. ஒரு தலைவர் ஒண்ணு இல்லையா, ஷாங்கோல் சில விஷயம் தெரியல, எங்களுக்கு மனசு கஷ்டமா வச்சு நிறைய இருந்த உடனே அவங்க எலெக்ஷன் கிட்ட நிக்க வச்சோம், ஜெயிக்க வச்சோம். இவங்க சொன்னா பாலிக்கல்ல அப்படின்றவா, பாலிக்கல்ல கோட்டை, அந்த கோட்டையில யாரும் வர முடியாது, ஜெயிக்க முடியாது. அவரை பைத்தியக்காரர்களா பாலிக்கல்ல நான் சொல்றேன், வெட்டமே இல்லவங்க 2010 அசிங்கப்படுத்தணும். சித்தார்த்த ஏழப்பட்ட ஒரு நல்ல மனுஷன், ரொம்ப காயா இருந்தார். அந்த ஒரு ஆளை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு உன்னை கலந்து போட்டோம். ஞாபகம் இல்ல எப்படி சொல்ற பாலிக்கலான்னு தொடர்ந்து தோல்வியா ஆரம்பிச்சு பாலிக்கலாம். 2வது இன்னொரு விஷயம்,
இப்ப அதே மாதிரி இப்ப அந்த 15 வருஷம் முடிஞ்சு போச்சு 2010 இன்னைக்கு 2020 அப்படியே கால சூழல் மாறுது. நீ திருப்பி தோக்கப்படுறாங்க சின்ன பிள்ளைகிட்ட அவர் சொன்னாரு சீட்டி தம்பி முத்துவ பெருமாள் முத்துவ பெருமாள் முத்து சாமி சீட்டில வராங்க. சீட்டினாக்கா சித்தரும்பு அர்த்தம். நீ யானை அவன் சித்தரும்பு. ஒன்னால சித்தரும்பு ஒண்ணும் பண்ண முடியாது, அடிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது யானையா இருந்துட்டு. ஆனா சித்தரும்பு யானை கால பூந்துச்சு மகனை தூங்க முடியாது. ஓடிக்கிட்டலாம் பைத்தியம் முடிச்சாங்க உள்ள குடிச்சா நீ வேற வேற செத்துருவ. அதான் தயவு செய்து யாரையும் மட்டும் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்க இன்னைக்கு பலமா இருக்கணும் ஏரியாவில். பொதுமக்கள் தாய்மார்கள் வாலிபர்களும் ஆக்ரோஷமா ஆவேசமா ரொம்ப தீவிரமா இருக்கணும். தம்பி மனைவி ஜெயலட்சுமி கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்க. இது நாங்க சொல்ல அம்மா நாட்டில் உள்ள அனைத்து வாரியம் ரிப்போர்ட் வருது. 12 ஜெயிச்சிருச்சு. அதை விட இன்னும் சந்தோஷம்னாக்க 13 வார்டு பெரிய மலை அந்த சின்ன சித்துளி ஓட்ட போட்டு அது சாய போட்டு 20 ஓட்டுல நடக்கும். இருக்கிற மழை சாஞ்சிடும். பயப்படாதீங்க. எல்லாம் ஒரு ஒற்றுமையா இருங்க, தைரியமா இருங்க. ரெண்டாவது சொல்ற சிட்டிங் என்ன சிட்டிங் பண்ணாரு? ஒன்னு சிட்டிங் பண்ணல. சிட்டிங் பண்றது சின்ன குட்டி சொல்ற சிரிப்பா இருக்கு கேளுங்க. சீட்டர் பத்தி ஒரு படித்த ஒரு ஆளு, அவர் பேரு பெரியசாமி. அவர் படிச்சுட்டு பெரியசாமி போட்டு கீழே குறிப்பிடுறாரு, இங்கு எல்லா வித நோய்க்கும் மருந்து தரப்படும். எப்படி எல்லா விதமான காயிலாகவும் மருந்து தரணும் போட்டு கீழே இருக்காரு. அப்படி யாராவது நான் வைத்தியம் பண்ற மருந்து கொடுத்து சரியாக நிரூபிச்சாங்களா அவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு தருவேன். என்னுடைய ஃபீஸ் 300 ரூபாய். நான் என்ன வைத்தியம் பார்த்து நோய் சரியாக நிரூபிச்சுனாக்கா அவங்க 1000 ரூபாய் பரிசு தரேன்னு சொன்னாரு. அதை பார்த்து இன்னொரு போறாங்க. பார்த்து அப்பா சூப்பர் ஹிட்டரா நம்ம இதை போய் சொல்லி அவங்க 1000 ரூபாய் வாங்கிடணும் அந்த பிளான் போட்டு ஒரு பிளான் போட்டு போறாரு. அவருக்கு சின்னசாமி போறாரு. டாக்டர் பெருசாமி கிட்ட, டாக்டர் வணங்குங்க, சொல்லுங்க என்ன விஷயம்? நீங்கதான் போர் பார்த்தாங்க, எல்லா நோயும் தருங்கிற என் நோய் சரி பண்ணிக்கிறோம். சரி அப்படி பிளான் போட்டு போறாரு. அங்க போய் என்ன சொல்றாரு, டாக்டர் கொஞ்ச நாள் எனக்கு இந்த ருசி தெரிய மாட்டுது. என்ன சாப்பிட தெரிய மாட்டுது? இனிப்பு சாப்பிடுறது இனிப்பு தெரிய மாட்டுது, புளி சாப்பிடுறது புளி தெரிய மாட்டுது, கச தெரிய மாட்டுது, டேஸ்ட் தெரிய மாட்டுது. அதுக்கு என்னப்பா மருந்து ஊத்தலாம். பெட்ல படுனாரு. பெட்ல படுத்தோம்னா ராமு கம்பவுண்டர் ராமு அவர் வாயில 22 பாட்டில் இருக்குல்ல, 22 பாட்டில் அது 2 சொட்டு வாயில உள்ள மருந்து விடுறாரு. அப்புறம் ராம கம்பவுண்டர் போனாரு. வாய்ப்பு வச்சு சொட்டு மருந்து உடனே அவங்க இருந்துச்சு, என்ன டாக்டர் மருந்து வச்சா பெட்ரோல் ஊத்துறீங்களா? எனக்கு மருந்து கேட்டா நீ பெட்ரோல் ஊத்துறீங்க. வெரி குட், உனக்கு டேஸ்ட் தெரிஞ்சு போச்சு, மருந்து இல்ல பெட்ரோல் தெரிஞ்சு போச்சுப்பா. உடனே 300 ரூபாய் ப்ளீஸ் வாங்கிட்டார். இவனும் பட்டுங்க ஏமாற்றம் போவான். நம்ம இவனை நம்மளே ஏமாத்துறே ஏமாற்றம் விளையாடணும். 2 நாள் பிளான் பண்றோம். அவன் எப்படியாவது 1000 ரூபாய் வாங்கி ஆகணும். உடனே வந்துருங்க அந்த 1000 ரூபாய் திருப்பி போலாம். சொல்றான் டாக்டர் என்ன திருப்பி நம்ம ப்ராப்ளம் பண்ணுறாரு. எனக்கு வர ஞாபகம் இருக்கு போச்சு. இன்னைக்கு நேற்று தெரியுது, 6 மணிக்கு தெரியுது, நீங்க யாரும் தெரியல அப்படின்னு பிரச்சனைங்க நாக மருந்து ஆச்சுனாரு. அப்படியாப்பா உண்மையா? அது ஒண்ணு மறந்துருக்காரு. என்ன படி தர ஊத்துறாரு. திருப்பி வச்சு திருப்பி அந்த ராம சொன்னாரு, தம்பி ராமன் அந்த 22 ரூபாய் சுட்டு கொடுப்பாரு. உடனே சொல்றான், இன்னும் டாக்டர் நேற்று அந்த தீவா மருந்து அடப்பாரு வெரி குட், உனக்கு பேசுங்க ஞாபகம் வந்துச்சு, அவனுக்கு உனக்கு ஞாபகம் இருந்துச்சு. உடனே 300 ரூபாய் ஃபீஸ் 300 ரூபாய் ஆயிட்டாரு. இவனுக்கு கடும் கோபம், என்ன எப்படிதான் நம்ம ஏமாந்து போயிட்டு வந்துட்டான். ஒரு வாரம் உட்காந்து மூளை போட்டு கொடுக்கலாம். எப்படியாவது 1000 ரூபாய் வாங்கி ஆகணும். அவனுக்கு ஒரு வாரம் கழிச்சு திருப்பி போறான். அந்த நல்லா போயிட்டு இருந்தா ஹாஸ்பிட்டல் இருந்தா டாக்டர் டாக்டர் கண்ண முடியுது. கண்ண முடிச்சு கண் கூட கண் தெரிய முடியும். டாக்டர் டாக்டர் யாருப்பா? நான் தான் சின்ன சாமி. இப்ப என்ன ப்ராப்ளம்? ஒரு வாரம் கண்ணு தெரியும், திடீர்னு கண் பால் போயிடுச்சு, தயவுசெய்து கண் பால் சரியாக்குங்க. இவர் 1000 ரூபாய் வாங்கிட்டு நடிக்கலாம். கண் பால் சரியாங்க அப்படின்னு போன உடனே டாக்டர் அதிகம் வாப்பாரு. அப்புறம் டாக்டர் மருந்தெல்லாம் பார்த்தாரு. இதான் மருந்து இருக்கா? அது மருந்து நீங்க கண் பால் சரியாக உங்களோட மருந்து இல்லை அப்படின்னா நீங்க தோத்துறீங்க. நீங்க சொல்றீங்க 1000 ரூபாய் கொடுங்க. நீங்க உங்களோட மருந்து என்ன ஒத்துக்கிட்டீங்க, நீங்க தோத்துறீங்க, எனக்கு கைவிட பரிசு 1000 ரூபாய் கொடுங்க. அவரு என்ன பண்ணாரு, 100 நோட்டு 2 நோட்டு எடுத்தாரு. எடுத்து இந்த 500 ரூபாய் எப்படி 100 நோட்டு 2 நோட்டு 2 500 நோட்டுப்பா வச்சுக்கப்பா அப்படின்னா. என்ன டாக்டர் நீங்க ஏமாத்துறீங்களா? இது 500 ரூபாய் 100 ரூபாய். வெரி குட், உனக்கு கம்பேர் வந்துச்சுடா. உனக்கே இப்ப கம்பேர் வச்சு கொண்டா 300 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு
அதான் ஏமாத்துறவங்க வரைக்கும் ஏமாந்துருப்பாங்க. ஏமாறாதீங்க. அப்துல் பாய் வந்து பொதுவா சொல்றேன், 4.5 வருஷம் கீழே வரமாட்டார். நான் வந்து தம்பி சிவன் சொன்ன மாதிரி நானும் வந்து குறைஞ்சது 6 வருஷம் தனிப்பட்ட நல்ல கூட வேலை பார்த்தேன். அவர் கூட ரொம்ப நெருக்கம் பண்ணியிருக்கேன். எங்க போய் என்ன கூப்பிட்டு போறாரு, மந்திராய் போகணும், எம்பி பார்க்கணும், எம்எல்ஏ பார்க்கணும், எங்களால் நம்ம தனியாக கொடுத்தாரு. ஆனால் அதனால சொல்றேன், அவருடைய ஒவ்வொரு அணுவும் அசைவம் தெரியாது. 4.5 வருஷம் வரமாட்டார். 4.5 வருஷம் முடிஞ்சு அந்த 3 மாசம் வருவார். அந்த ரோட்டை தோண்டு, இந்த குளத்தை தோண்டு, அந்த நல்ல கட்டளை உடைச்சுக்கிட்டு பண்ணுவார். இது மக்களை ஏமாத்துற போக்கு. நானும் சொல்றேன், என்ன பாருங்க, ஒரு தடவை கட்டளை கட்டிருந்தாரு. கட்டர் அந்த சுதீர் தான் கட்டியிருக்காரு. சுத்தமா சிமெண்ட் உள்ள வெறும் போட்டு பண்ணிருந்தார். நான் நேரம் போக வந்துச்சு, அவளை கேட்டேன், ஏன்னா சுதீர் அநியாயம் சரிங்க, நல்ல சிமெண்ட் போட்டு பாக்குங்க. அவன் சொன்னா பாய் ஜோடி பூச்சேங்க அப்துல் பசை பூச்சோம். ஏன்னா கோலத்துல போன அப்துல் போயிட்டேன். பாய் என்ன பாய் இது மாதிரி கட்டுறாங்களே, அது எத்தனை நாளைக்கு வர்றது, ஒரு 2 வருஷம் வரணும் இல்லையா கேட்டேன். அவர் சொன்ன அப்துல் பச்சா ஐடியா என்ன மரியாதை बच्चा என்ன यहाँ क्यों मैं पूछता है। अगर वो गटर एकदम स्ट्रांग अच्छा सीमेंट रोड आके बनाएगा तो अगला साल में कौन सा काम करूं, अगला साल कौन सा काम करो, आज बनाएगा 6 महीने टूटेगा, 6 महीने बाद वापस टेंडर डालेगा, वापस बनाएगा। ये 5 साल में हम 10 बार रोड गटर बनेगा, 10 बार पाइप बनेगा, 10 बार नाल सफाई करेगा। आप वर्ष टेंडर कोड़ी टेंडर சாதப்படுற மேலாக விடுறாரு. இப்ப எலெக்ஷன் வந்ததுனால நம்ம சொன்ன வீடியோ போட்டாங்க, அது போட்டதுனால இப்ப பண்ணிருக்காரு, வேற குற்றம் இருக்காரு. அது நிறைய சீட்டிங் பண்ணுவார் அவரு. 2வது வந்து அவர் கூட ஒற்றி வச்சு அங்க வந்து அவர் நகர் அங்க வந்து காந்தி நகர் வந்து போரா மாनता नहीं उसको तो तोड़ो कैसे करोगे, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களா, கம்ப்ளைண்ட் பண்ண வச்சாரு. அவர் அவங்க பிரஷர் கொடுத்தாரு, நகராட்சி வந்து உடைக்கு பண்ணு அவங்க அவங்கள வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு அவங்களும் அவமானம் ஆயிடுச்சு, நம்ம கட்ட வந்து வச்சுட்டாங்களே. அப்புறம் ஒண்ணு பிரச்சனை ஆகி அடித்தடி ஆகி பிரச்சனை ஆகி இனிமேல் கேஸ் போட்டாங்க. நான் ஒரு கேஸ் போட்டோம். 7 கேஸ் 307 கொலை முயற்சி வழக்கு. அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டாங்க 10 ஆண்டு. எனக்கு எங்க சார்பை 10 ஆண்டு போகணும், அவங்க சார்பை 10 ஆண்டு ஜெயிலுக்கு போகணும். நாங்க பார்த்தோம், அவருக்கு பட்டு பார்த்துட்டு அப்பா இந்த நாட்கள் ஆபத்து அவங்க வந்துட்டாங்க. நான் நீங்க அப்துல் கூட இருந்த அத்தனை பரிகாரமும் யாரும் இல்லை, துன்புறா இல்ல, இல்ல, நான் இல்ல. அங்கான 6 மருத்துவர்கள் சலீம், கிஸ்பர், அந்த உமேஷ் யாருமே இல்ல. தயவு செய்து நீ போறவங்க நினைச்சு பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு நிலைமை வரலாம், இன்னைக்கு எனக்கு நிலைமை உங்களுக்கு வரலாம். அன்னைக்கு பட்டு பார்த்து அசிங்கப்பட்டு கஷ்டத்துக்கு ஆளாகி வர்றதில்ல. நீ போறவங்க நல்லவங்க மறுபடியும் பிரிவு இருப்பா. நாங்க வந்து எங்க எழுத சொல்றோம். இது வந்து எப்பவுமே நம்ம சொந்த பந்தம், வாழ்வு சாவு நல்லது கிட்டதெல்லாம் ஒன்னா இருந்து நம்ம சாதி பண்ண போறோம். எங்களோட நாளைக்கு செத்தா கூட 4 பேர் அவங்க எழுந்து வர மாட்டோம். 2வது இன்னொரு விஷயம் புரியுங்க, ஒரே ஒரு பாய் வந்து நம்ம 30 வருஷம் அருமையா இருக்காரு. இன்னைக்கு இந்த ஏரியாவில் 3 பேர் இருக்கு. 3 பாய், ஜுபேர் பாய், யாக்கூப் பாய். அடுத்த வருஷம் 4வது பாய் வருவார். தமிழ்காரனோட அடையாளம் அழிஞ்சு போடும். தயவு செய்து இந்த பாயெல்லாம் ஸ்கூட்டி ஓரம் கட்டிட்டு தமிழன் நீங்க தமிழ் ஜெயில் மாதிரி ஜெயிக்கணும், அங்க முத்து செய்யணும். சில பேர் கேட்கறாங்க, முத்து பெருமாள் உங்களுக்கு பகையாச்சே, நீ எப்படி சப்போர்ட் பண்ற? நான் என்ன சொல்றேன், இவங்க வந்து பக்கத்து விடுறாங்க பெருமாள், நாங்க அடிச்சுக்குவோம், நல்லா உடனே கூடிக்குவோம். எங்க பகை எங்க இருக்கும், ஆனா வெளியில் வந்தவங்க ஒரே மட்டும் இந்த வேலைக்கு வந்தோம். தயவு செய்து நாங்க தான் சண்டை போட்டோம், நானும் பெரும் சண்டை போட்டு வந்தோம். நான் என்ன சண்டை பண்றேன், எங்க சண்டை கூட போட்டோம். நாளைக்கு காலத்துல என் பிள்ளையும் அவன் பிள்ளையும் ஒன்னா இருக்கும். தயவு செய்து இது வந்து மக்கள் கருந்துச்சுங்க. அரசியல் வேற, நம்மளோட உறவு வேற. இதை தொட்டு சொன்னோம். நம்ம சாகுவாரு, என்னோட வீடு சாப்பிட அப்துல் பாய் வருவாரு, ஒரு மாடு கொடுத்து பாதிக்கப்படுவார், அவருக்கு வர மாட்டேன். அதனால தயவு செஞ்சு மக்கள் நினைச்சு பாருங்க, பணம் காசு வரும் போகும். நான் எல்லாத்தையும் பணத்தை எனக்கு பணத்தை, ஆனா பணத்துக்காக இனத்தை கட்டி கொடுக்கூடாது. இது வந்து தமிழ் இனம், தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் இது. அதனால அந்த அந்த மரியாதை காப்பீடு பண்ணுங்க. வெளியில சொல்றாங்க தமிழ்காரங்க வந்து எப்பவுமே இந்த கோட்டை பணத்துக்கு வேலைப்படுறாங்க. அது சொன்னதா போய்தான். 2வது முக்கியமான சொல்லணும், இந்த கோயில் கட்டுறதுக்கு வேலை ஆரம்பிச்சாங்க. கணேச கோயில் வேலை ஆரம்பிச்ச உடனே அவர்களை கூப்பிட்டு சொன்னாரு, யார் ஒரு என்னை வந்து பண்ற? நான் சொன்னேன், பாய் ஒரு கணேஷ் வந்து பண்றேன்னா இதற்கு மறுபடியும் வந்து அப்படி காமிச்சாங்க ஒரே பண்ணாவும். அவர் என்ன சொன்னாரு, பண்ணி मंदिर बनने से वोट मिलने वाले क्या वो कर रहे होता சொன்னோம். எங்க அந்த கோயில் போகுது
திருப்பி 6 வருஷம் கழிச்சு இந்த பெருமாள் இதெல்லாம் கொண்டு வந்து இந்த வேலை இருக்காங்க. இந்த வேலை அமைச்சப்பா ஒரு சீரியஸ் புரிஞ்சுது. என்ன கூட்டு கேட்டாரு, என்ன கூட்டு கேட்கல, எனக்கு தெரியாமலே நண்பர், என்னுடைய நண்பர் இருக்காரு, பேர் சொல்லுமாப்பா, நண்பர் தான் தெரியும், நண்பர் ஏழுமலை ராவணனை கூட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல. இவர் ஒருவர் அதுல ஏழுமலை நண்பர் வந்து உஷார், அவர் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி அர்ஜி வச்சு போயிட்டு போலீஸ் வெளியே நிட்டாரு. ராவணன் வந்து இருக்காரு. ராவணன் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே பரிசு பார்த்துட்டு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு, அந்த கோயில் வந்து சங்கத்து கோயில், அத பெருமாள் சமூக விரோதி இல்லீகல் கட்டுறாவில, அதை நீங்க வந்து தடுக்கணும், அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட். உடனே அவன் என்ன பண்ணா, போலீஸார பெருமாள் போன் பண்ணா, கேரட் मंदिर वाला इधर के संत का मंदिर तू कैसा बना देता है, सर आ जाओ. பெருமாள் कुछ तीन உஷார், அவன் என்ன பண்ணல, இந்த சங்கத்தால அவன் 4 பேர் தான், மொத்தம் 26 பேர் கைது போடாங்க. அவன் எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு பொதுமக்கள் எல்லாம் ஒரு 100 பேர் கூட்டு போயிட்டாங்க. போலீஸ் போன உடனே நீங்களா யாரும் கேட்டாங்க, நாங்களும் சங்கத்தாளுங்க. அப்ப இவன் சங்கத்துக்கு வரலடா, இல்லைங்க போய் சொல்றாங்க அவங்க சங்கத்தாளுங்க, நாங்க நடந்துக்கிறோம், நாங்கெல்லாம் அனுமதி எழுதி கொடுத்து அக்ரிமெண்ட் நாங்கெல்லாம் சொல்லி பெருமாள் போயிட்டு பிரதிபலில் வேண்டுகோள் வச்சு அவர் கட்டி கொடுக்குறாரு. இதுல வந்து எந்த அரசியல் இல்லைங்க சொன்ன பிறகு போலீஸ் அப்புறம் நீங்க வந்து ஒரு நல்ல வேலை இருந்து அது கெடுக்கலாம் அப்படின்ட்டு அடிக்காத கூட அடிச்சு கொடுத்தான் அவங்கள 2 பேருக்கு. இதோட அப்புறம் மரியாதை படிச்சு விட்டுருவாங்க இல்லையா. இதை வந்து அப்துல் பாய் இந்த நடந்த விஷயம் தெரியாது. அப்துல் பாய் சொல்லி அப்துல் பாய்க்கு வேலை நிறுத்தி ஆகணும். ஒரு இன்னும் கட்சி எனக்கு போன் வருது, பண்ணிருவா கிதாரா घर में जल्दी आओ ऑफिस में. நான் போனேன். போன உடனே அங்க போனாங்க, அந்த அவருடைய ரூம்ல வந்து எல்லாம் பாத்துருக்காங்க, எல்லா பசங்களும் இருக்காங்க, எல்லா பித்துகள் வந்து எல்லாம் குரூப்ல வந்துருக்கு, ராஜன் துண்டு எல்லாம் கொடுக்குறாங்க. நான் போனா ஆவு கட்ட விட்டாரு. போய் உட்கார்ந்த உடனே அவர் என்ன பண்ணாரு, சப்ளை பார்க்க விட்டாரு. சப்ளை பார்த்த உடனே அந்த கூட்டம் பசங்க வெளியே வந்தாங்க. ராஜனும் துண்டு பாருங்க, துண்டை பாரு துண்டை பாரு போக யார் துணை போயாரு, அவங்களும் வெளியே போயிட்டாங்க. யாருமே இல்லை. என்னதான் பண்ணுவேன், தர்வாஜா லாக் வரும், லாக் போயிட்டேன். லாக் போயிட்ட உடனே தட்டினாரு, உள்ள இருந்து விட்டு வர்றாரு நண்பர், என்னோட நண்பர் உள்ள இருந்து வர்றாரு. அந்த சோசோட பூனை மொழிக்கு நினைச்சிட்டு ஏதோ வில்ல போய் வச்சுட்டு பயந்துட்டு கொண்டிருந்தேன். அப்படி சொன்ன तुम्हारे क्या काम चालू है, बहुत काम चालू है, क्या बात आपका डायरेक्ट पूछो, मंदिर काम चालू है, हाँ मंदिर काम चालू है, कौन बना रहे, पेरुमाल बना रहे, किसका है, कितने पड़ी का, तो उन लोग मंदिर बनाए तो अपने रोड कैसे मांग सकते हैं, कल लिस्ट आए तो क्या करने का है, वो मंदिर का कम रोको, जाके रोज छोड़ना, कैसे रोकोगे ना, पुलिस को जाओ कंप्लेंट करो और पणसा कत्ते पड़ना पड़ता कत्ते पड़े ये कच्चे लोगों किसी हालत में काम को रोको ना. ना तो ना भाई जैसे सोच बात करो ना, क्या है ना पेरुमाल ये बहुत अच्छा काम किया, लेकिन इसको मारो उसको करो इसको तोड़ो तो नाम खराब है. खराब बात में रोक के भी वो मंदिर पुण्य काम कर रहे हैं, तो उसका जब पाप भी धुल जाएगा, पाप नोट टाइम நான் வந்து வருஷம் மக்களுக்கு அந்த சேவை இந்த வேலை இந்த நல்ல இடத்துல செஞ்சுட்டு நல்ல பேருக்கு என்னை கூட அந்த கோயில் தடுத்து கெட்ட பேர் அதிக भाई बुरा नाम कमाने को भाई वैसे नहीं होगा, मैंने तुमको करना पड़ेगा सर, वैसे होगा नहीं, मैं बोलता हूँ करना पड़ेगा. अब जो है भाई आपने हमारा भगवान को बोले ना करो, मैंने करेगा, ऐसा क्या ऐसा है, जाओ फिर जाता है भाई கடைசியா பாய் கட்டு வந்தா அப்துல் கோயில் பேசலாம். வந்த பிறகு கோயில் கட்டி வந்த பிறகு இந்த கோயில் மூடி வந்து அந்த 40 நாள் பூஜை நடத்த உடனே அதுல உள்ள பூஜை சாமான் பூரா போட்டு போயிட்டாங்க. இந்த பாயசம் வாழைப்பழம் தயிர் பால் போயிடும் போட்டு எல்லாம் பரவாயில்ல போயிட்டாங்க. ஒரு வாரம் வச்சு பார்த்தா மணிகண்டன் வந்து அங்க சத்த விடுமா, என்னமா இந்த உள்ள ஃபுல்லா வருது புறா அப்படின்னா அந்த பின்னால அந்த குழா வழியா சாக்கடை வழி. அப்புறம் சாரி தந்து உள்ள ஆறு ஒரே நாற்று தாங்க முடியல கூட நான் வந்து என்ன பண்ணேன், 2 பேர் பெண்களை வர வச்சு சுத்தம் பண்ணேன். சுத்தம் பண்ணிட்டு அவர் பூசாரி கேட்டார், யார இந்த நாகராஜ் பையன் நாகராஜ் இந்த கலாக்காயன் பேரான் பையன் பக்தி உள்ள பையன் கூப்பிட்டுக்கிட்டான், எப்பா நீ பூசாரி ஏற்பாடு பண்ண, இல்ல நான் வேலைக்கு பண்ண முடியாது. இப்ப பூசாரி இருக்கிற தம்பி இது பில்லூர் தம்பி அவர் கொடுக்கலாம், இல்ல இந்த ஊர்ல நான் பார்க்க முடியாது அப்படின்னாரு. ராமலிங்கம் கேட்டேன் முடியாது, ரங்கசாமி கேட்ட முடியாது, இந்த குடும்ப மணிகார் பெருமா வச்சா அவரு கூட கேட்ட முடியாது, அந்த கட்டியில் ராஜாவுக்கு கூட இன்னொரு வயசான கூட கேட்டா நம்மளால முடியாட்டாரு. அவர் கேட்டா என்ன நாளைக்கு வேலை தருவேன் 45 முடிஞ்சிருச்சு. அவரும் மாட்டு அகிர் பொண்ணு கேட்டார், எங்க
ஏன் கேட்டாங்க, என்னுடைய மனைவி வந்து எங்க மாமனார் வந்து வருஷம் ஆண்டது போதும் பெரிய கும்பிடு போட்டு போட்டு சாமின்னு இந்த வருஷம் அனுப்பணும். பொதுமக்கள் தயவு செய்து பிரதீப் தாதா செஞ்ச உதவிய செஞ்ச உபகாரத்தை மறக்க கூடாது. தமிழர்கள்லாம் நன்றி உள்ளவங்கன்னு சொல்லணும். நாளைக்கு அவரும் முத்துவும் நம்ம தனலட்சுமி தோத்தக வெளியூர் மக்கள் சொல்லுவாங்க, சுவாமிநாதன் சுவாமிநாதன் பரவல் புஷ்பால வைக்கும் அப்படின்னு அவர் சொன்னாங்கன்னா நமக்கு கேவலம். பொதுமக்களும் தயவு செய்து நம்மளும் நன்றி உள்ளவங்க, நன்றி மறக்காதவர்கள் இந்த இலக்கை நீ காமிக்கும். எல்லா மக்களும் சேர்ந்து இந்த வாரம் 3 பேர் ஓட்டு, 3 பேருக்கு நூத்தண்டாய் பாட்டில் ஒரு ஓட்டு, தனலட்சுமி ஒரு ஓட்டு, மனுஷன் ஓட்டு. அதே மாதிரி 13 வந்து அதே நூத்தண்டாய் ஒரு போட்டு ஓட்டு, முத்து ஒரு ஓட்டு, அரசப்பள்ளி ஓட்டு. இந்த 4 பேரும் ஜெயிக்கணும். இது ஜெயிக்கலன்னா தமிழகம் கூட மரியாதை போயிடும். நம்ம மரியாதை காப்பன் பண்ணுவாங்க. தயவு செய்து வர 4 அன்னைக்கு எல்லா 3 ஓட்டு, அதான் 3 போடணும். எல்லா மக்களும் காலை இருந்துச்சு அம்மனை வந்து கும்பிட்டு, ஏன்னா அந்த அம்மனை கும்பிட்டு உங்களுக்கு மனசுல திருப்தி. அம்மனை கும்பிட்டு போய் கரெக்டா அவங்க கடைகள் சொல்லி ஓட்டை போட்டு 21 ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு அதே இந்த மாரியம்மன்ல பெரிய பூஜை பண்ணி அந்த வெற்றியை கொண்டாடணும். அந்த வெற்றியை மாலை கொண்டு போய் பிரதேச தலைவர் காணிக்க வரும் அவங்களுக்கு மனைவி. அப்பதான் நம்ம தலைவராக நன்றி வாழணும். இன்னொன்னு சில பேர் குழப்பறாங்க. இங்க ஒரு ஓட்டு, கைக்கு வச்சு ஒரு ஓட்டு, கிரியாத்த ஒரு ஓட்டு, வந்து காமெடிக்கு ஒரு போட்டுட்டாங்க. தயவுசெய்து பண்ணாதீங்க, சரியில்லை, அது முறையில்லை. எனக்கு நம்ம வந்து காங்கிரஸ்காரங்க எல்லாம் ஒரிஜினல் இருக்கணும், எல்லாம் நேர்மையா இருக்கணும். தவறாம 3 ஓட்டையும் கண்டுபிடிங்க. மாற்றி வந்து ஒரு செல்லாய் போடும். செல்லாய் போட்டா நீங்க ஒழிச்ச உழைப்பு, நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஏற்படும். தயவு செய்து கையெழுத்து கும்பிடுறேன். எல்லாரும் இந்த ஊட்டு மக்கள் எல்லாம் ஓட்டு போடுறோம். அத்தனை பேரும் 3 செல்களை போடணும். ஃபர்ஸ்ட் போர்டுல வந்து அந்த அம்மா போடணும். இந்த கோயில் கட்டி கொடுத்த மகாராஷ்டிர மனைவி மகாராஷ்டிரிக்கு போடணும். 2வது அந்த மேல வெள்ளையா இருக்கும் இந்த இதுல வந்து தலைவருடைய மனைவி அதுல போடணும். அது கை சின்ன பக்கத்தில் பட்டா இருக்குங்க. அங்க மேல பகுதி வந்து மனிஷ் மாத்திரை நம்மளுடைய கட்சியில் நிக்கிறவரு உடல்களை சேர்ந்தவர், அவருக்கு தான் கை சின்ன நேரம் ஓட்டு போடுங்க. கீழே வந்து அவர்களுக்கு கை நேரம் ஓட்டு போடுங்க. கரெக்டா பார்த்து ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டவங்க சத்தம் வந்தாங்க உங்க ஓட்டு பதிவாட்சி நடக்கும். தயவு செய்து மக்கள் ஏமாத்துவாங்க. இந்த குத்துவலை கொடுத்துட்டு ஓட்டு போடுவாங்க. குத்துவலை உங்களுக்கு நம்ம வாங்க முடியாது. மாசு குத்துவலை வாங்கலாம், காட்சி வாங்கலாம். இந்த கோயில் வாங்க முடியுமா, கட்ட முடியுமா? நம்ம என்ன 10 தலைவராலும் கோயில் கட்ட முடியாது. இன்னைக்கு நான் நம்ம பாதுகாப்பு நாளைக்கு என் பையன் தலைவரை பார்ப்போம், என் பேரை தலைவரை பார்ப்போம். தயவு செய்து இந்த கோயிலை மறந்துடுறீங்க. மக்களுடைய நலனை பாருங்க. இந்த ஏரியாவில சண்டை சச்சரவுகளா இருக்கணும்னாக்க தமிழர் தான் இன்னைக்கு தம்பி ஜெயிச்சாக்க நாளைக்கு பிரச்சனை வீட்டுல வந்து மறைச்சு விடுவோம். ஆனா அப்துல் பாய் மறைச்சு விட மாட்டார். எனக்கு சுகமா இருக்கும். பங்கு ஏற்படுத்து அப்துல் பாய் இன்னைக்கு எங்களோட ஒற்றுமை ஏற்பட்டு ஜெய்சங்கர். அதனால தயவு செய்து எல்லாரும் தயவு இந்த பொண்ணு படிச்ச பொண்ணுமா, படிச்ச பொண்ணு, பண்புள்ள பொண்ணு, நகராட்சியில் போய் உங்களுக்கு குறை சொல்லும். 2வது நீங்க ஈஸியா பார்க்க முடியும். அது நம்ம ஜாதி பொண்ணு, நம்ம ஜாதி சாதி நம்ம இடத்து பொண்ணு. நாளைக்கு உங்க வீட்டுல கல்யாணம் உங்க வீட்டுல சாப்பிடும், பர்த்டேனாலும் உங்க வீட்டுல சாப்பிடும், உங்க வீட்டுல மஞ்சள் தினாலும் சாப்பிடும், உங்க வீட்டுல உட்காந்து உங்க வீட்டுல நாளைக்கு சாப்பாடு வரும். அந்த பொண்ணு அப்படின்னா உங்க வீட்டுல பிரச்சனை தயவு செய்து பிரச்சனை விட அவங்களும் நம்ம பச்சை குடிக்க முடியாது. தயவு செய்து மனசு வச்சுங்க. அதனால எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நாளைக்கு நடக்கிற விஷயம்ல பாடுபடணும். எல்லாரும் உழைக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் 5 ஓட்டு போடணும். ஒவ்வொரு பெண்களும் 5 பேர்த்து சொல்லி அவங்க வந்து ஓட்டு போடணும். அது வாலிபு அந்த வாலிபுரம் ஒவ்வொரு தம்பியும் 10 பேர் தேடி ஓட்டு போடணும். ஏன் ஓட்டு போட்டா முடிஞ்சு கூடாது. ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு வாலிபரும் ஒரு நண்பரும் 10 ஓட்டு வந்து தரணும். அப்பதான் செய்ய முடியும். எல்லாம் ஒரு மணிக்கு 10 ஓட்டு இல்ல, 10 ஓட்டு மக்கள்லாம் பொதுமக்கள்லாம் சிந்திச்சு செயல்படுங்க. எல்லாருக்கும் ஒரு குழு ரொம்ப நேரம் கொடுக்கணும். எல்லாருக்கும் நன்றி. சரி, கடைசியா நம்ம ஜெயிச்சு வந்தா என்ன செய்ய போறோம் அதை வந்து நான் சொல்லக்கூடாது. தனலட்சுமி அவங்க ஜெயிக்க போறவங்க ஜெயிச்சு வந்த கூட என்ன செய்யணும் நான் சொல்லுவாங்க. தயவு சொல்லுமா உண்மையை எடுத்து பேசணும். எது உண்மையோ அதை ஓப்பனா அவங்க மேல வச்சு பேசிருக்காங்க. இதுல எதுவுமே பொய் கிடையாது, எதுவும் மறைச்சு பேசல.
எதுவும் மறைச்சு பேசல, உங்களை ஏமாத்தலுக்கும் பேசல. எது உண்மையோ அது உங்களுக்கும் தெரியும், அதை தான் அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த கோயில் இருக்கு, அம்மன் சாட்சியா, அம்மன் மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன், இது என்னோட வாக்குறுதி, உங்க வீட்லயும் வந்திருக்கும். இதை நான் படிச்சு காட்டுறேன் இப்போ, ஏன்னா சில பேருக்கு படிக்க தெரியாது, அதனால படிச்சு காட்டுறேன். நமக்கு முத்தம் வந்து பானி, தண்ணி. தண்ணிக்கு ப்ராப்பரான ஒரு கனெக்ஷன் எல்லா தெருவுக்கும் போட்டு, எல்லா வீட்டுக்கும் ஒரு மீட்டர். நம்ம லைட் பில் எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி மீட்டர் வைப்போம் வீட்டுக்கு வீடு. அந்த மீட்டர்ல என்ன பில்லு வருதோ அதை தான் நீங்க கட்டணும். அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா எந்த எலெக்ஷன், யார் எலெக்ஷன்ல நின்னாலும் அந்த லைனை பந்த் பண்ண முடியாது, யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடியது நம்ம வந்து தண்ணி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால இருக்க ரோடு. இந்த ரோடு எல்லா கலிலையும் ரொம்ப உடைஞ்சி ரொம்ப இதாதான் இருக்குது, அதை ஃபுல்லா நம்ம சரி பண்றோம் நம்ம வார்டுல. அப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டு, சில கல்லியில வந்து லைட் இல்லை, எங்கெங்க லைட் இல்லையோ அங்கங்க நம்ம லைட் போடுறோம். இது மூணாவது. நாலாவது பாத்தீங்கன்னா வாஷ்ரூம், பாத்ரூம் வந்து இன்னும் ஜாஸ்தி அந்த மேற்ஜோப்படியில எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சாலு பண்ணணும். இன்னும் அதிகமா அதை குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும். கெட்டுறது பெருசு இல்லை, கெட்டுறது யாருனாலும் கட்டிக்கலாம், ஆனா அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆளை வச்சு மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு அங்க தேவையான கிளீனினஸ், அதை கிளீனா வச்சுக்கணும். அதுவும் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்லயே நிறைய ஸ்கீம் இருக்கு, லேடிஸ்க்கு ஸ்கீம். நீங்க மகிழா அந்த இது ஒரு ஸ்கீம் பச்சத் லாடுக்கி பெண்ணு ஒரு யோஜனா வந்துச்சு. அதுல இங்க எத்தனை பேர் நீங்க செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுல நிறைய பேர் நம்ம இருக்கோம்ல, நம்ம எல்லாருமே சேரலாம், நான் கூட சேரலாம். அது வெறும் சிம்பிள் ஒரு ஆன்லைன் ப்ராசஸ்ல ஃபார்ம் நிறைக்கணும், நம்ம அக்கௌண்ட் டீடைல்ஸ் அதை அட்டாச் பண்ணணும், நம்ம ஆதார் கார்டு அதுல அப்லோட் பண்ணணும், அவ்வளவுதான். இவ்வளவுதான் சிம்பிளான வேலை. இதை வந்து நம்ம மகிழா மண்டல், நம்ம ஏரியால இருக்க மகிழா மண்டல் வந்து வீட்டுக்கு வீட இன்னைக்கு ஓட்டு கேட்க போறீங்களே, அப்ப நீங்க வந்து அந்த ஸ்கீம் வந்து இதை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ஒவ்வொரு லேடிஸ் பேர் அதுல போட்டு அந்த ஃபார்ம் நிறைச்சிருக்கோம். அப்பதான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் மாசம் 1500 ரூபாய் வந்திருக்கும் சும்மா உட்காந்து. அது காசு தானே, அதையே நமக்கு கிடைக்க கூடாது, நம்மளும் ஏழைங்க தானே. அதை செஞ்சுக்கணும், அதை செய்யல அவங்க. அதனால இன்னும் நிறைய ஸ்கீம் இருக்கு. பெண் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 குழந்தைங்களுக்கு காசு கிடைக்கும், அது ஒரு ஸ்கீம் இருக்குது. 12th படிச்சு குழந்தைங்க 12th படிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸ்கூல் நிறைய ஸ்கூல்ல வந்து ஃப்ரீ எஜுகேஷனுக்கு ஒரு கோட்டா இருக்கும். அப்படி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, நிறைய கவர்மெண்ட் கொடுக்கும். ஆனா அது எதுவுமே நம்ம கிட்ட வரது இல்லை. அதை வந்து முயற்சி எடுத்து அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு மக்களுக்கு யாருமே சொல்றது இல்லை. அதுக்காக நம்ம ஒரு டீம் செட் பண்றோம். பிரிட்ஜுக்குள்ள என்னோட ஆபீஸ் இருக்கு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து கண்டினியூவா பசங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஆதார் கார்டு பண்ணி கொடுப்பாங்க, ரேஷன் கார்டு பண்ணி கொடுப்பாங்க, ஓட்டர் ஐடி பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த ஸ்கீம் என்ன, எந்த ஒரு புது ஸ்கீம் வந்தாலும் அதை போஸ்டர் ஒட்டிடுவாங்க, அதோட ஃபுல் ட்ரைனிங் எடுப்பாங்க. எடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதை சொல்லுவாங்க. வீட்டுக்கு வீடு, இப்ப நான் ஓட்டு கேட்க வரோம்ல, அதே மாதிரி வீட்டுக்கு வீடு வந்து உங்களுக்கு ஸ்கீம் சொல்லி கொடுப்பாங்க. அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க நிறைய, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா விட்டுடலாம். ஓகே, யாரையும் வற்புறுத்த மாட்டேன் எந்த ஸ்கீமுக்கு. உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா இல்லை, அது உங்க விருப்பம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காம்படிஷன், ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன், ரங்கோலி காம்படிஷன், டான்ஸ் காம்படிஷன், டிராயிங் காம்படிஷன், அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய காம்படிஷன் இருக்கு. நம்மகிட்ட இருக்க பசங்க ஃபுல்லா ரொம்ப டேலண்ட், அவங்க டேலண்ட்டை நம்ம வெளியில வர வைக்கணும். அதுக்கு நம்ம பூஸ்ட் பண்ணணும், அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அப்பதான் அவங்க வந்து டேலண்டா இருக்காங்க, ஆனா அது வந்து நம்ம ஏரியாக்குள்ளேயே அமுங்கி இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அதை எப்படி நம்ம வெளியில கொண்டுட்டு வரணும், அது எப்படி நம்ம உலகத்துக்கு காட்டணும். வெளியிலயும் போய் காம்படிஷன்ல கலந்துக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல. அப்படி கலந்துக்கிட்டு அவங்க பிரைஸ் வாங்க நமக்கு தான் பெறும். நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, பேட்மிண்டன் இருக்கு, கிரிக்கெட் இருக்கு. அதுல கோச் எல்லாம் இருக்காங்க. நல்ல ஒரு கோச் நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம், நம்ம பசங்களுக்கு அதை ட்ரைனிங் கொடுக்கலாம். யாருக்கு இன்ட்ரெஸ்டோ அவங்க அதை ஜாயின் பண்ணி நல்ல ட்ரைனிங் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அவங்க ஆடலாம். அதுல ஸ்போர்ட்ஸ் கோட்டால கவர்மெண்ட் வேலை கூட கிடைக்கும் அவங்களுக்கு.
இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ஏற்பாடுகள் நம்ம பண்ண போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம படிச்ச பசங்க இளைஞர் நிறைய பேர் இருக்காங்க. அதுல சில பேர் வேலை பாக்குறாங்க, சில பேருக்கு எப்படி அதுல அப்ளை பண்ணணும், எப்படி நம்ம வேலையை தேடிக்கணும் அது தெரியல. சில பேர் வந்து வெறும் கிராஜுவேட் பண்றாங்க, அந்த கிராஜுவேட் கூட என்ன பண்ணணும், அப்பதான் எனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், அது தெரியல. சில பேர் வந்து கம்மியா படிச்சிருக்காங்க, அவங்க சில பேர் வேலை செய்யறாங்க, சில பேர் வீட்டுல இருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணணும். எப்படின்னா, இப்போ நான் ஜெயிச்சு வந்தா, உங்க ஆதரவோட நான் ஜெயிச்சு வந்தா, என்னோட 2வது வேலை தண்ணிக்கு அப்புறம் உள்ள வேலை என்ன இருக்கும் அப்படின்னா, இங்க இருக்க அத்தனை MIDC நான் போவேன், ஒவ்வொரு கம்பெனியா நான் ஏறி இறங்குவேன். அங்க என்ன தேவை, என்ன படிச்சா அங்க வேலை கிடைக்கும், என்ன படிக்காதவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு நான் பேசணுங்க. பேசி அதை ஃபுல் டீடைல்ஸ் எடுத்துட்டு வரும். அங்க ஒரு ஓப்பனிங் அப்படின்னா அங்க ஃபர்ஸ்ட் கால் எனக்கு வரணும். அங்க சேரக்கூடியது ஏன் பசங்களா இருக்கு, நம்ம ஏரியா பசங்களா இருக்கு. நம்ம ஏரியா பசங்க நம்ம அம்பர்நாத்தை விட்டுட்டு அந்த ட்ரெயின்ல தொங்கிக்கிட்டு, அந்த ட்ரெயின்ல எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நான் போறேன், அந்த ட்ரெயின் வாசல்ல தொங்கிக்கிட்டு ஏற முடியாம பேக சமைச்சுக்கிட்டு நான் போறேன். எனக்கு தெரியும் எப்படி எல்லாம் கஷ்டப்படும். அதுலயும் பேக்கார் வந்து ஜெயின்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுல இன்னும் மோசம், தள்ளுவாங்க, மிதிப்பாங்க, என்னெல்லாமே பண்ணுவாங்க. சோ அப்படியெல்லாம் நம்ம பசங்க வெளியில போய் கஷ்டப்பட்டுட்டு, நம்ம தாய்மார் வீட்டுல உட்காந்து ஐயோ என் பையன் வரல, என் பொண்ணு வரல அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. இங்கே நிறைய கம்பெனி இருக்கு, MIDCல MNC கம்பெனிஸ் வந்துட்டு, ஃபாரின் கம்பெனிஸ்ல இருக்கு. அவங்க படிச்ச படிப்புக்கு சேலரி கிடைக்கணும், அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். நான் வந்து ஒரு இது பண்ணுவேன், எக்ஸிபிஷன் மாதிரி எல்லா கம்பெனிஸும் இங்க வருவாங்க, அவங்கவுங்க பூத்து போடுவாங்க. இதுதான் பாம்பேல எல்லாம் நடக்கும். அவங்க கம்பெனி வந்து ஒவ்வொரு பூத்து போடுவாங்க. அவங்க வந்து பூத்து போட்டு என்னோட கம்பெனில இந்த வேகன்சி இருக்கு, இந்த படிப்பான தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம பசங்க போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி இன்டர்வியூ கிராக் பண்றது அவங்க வேலை. அதுல நான் எதுவும் செய்ய முடியாது. நான் வந்து எங்க ஓப்பனிங் இருக்கோ அதெல்லாம் கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்க முடியும். அதுல எப்படி பாஸ் ஆகணும் அப்படின்னு நான் கொஞ்சம் கத்து கொடுப்பேன், உங்களுக்கு ஐடியா கொடுப்பேன். ஆனா அந்த பாஸ் பண்றது உங்க வேலை. அது நீங்க தான் உங்க டைம் பாஸ்க்கு நீங்க இந்த இது இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பாக்குறீங்களே, அத உங்க வேலைக்கு உங்க படிப்புக்கு தேர்ந்த மாதிரி என்ன வேணுமோ அதை பாருங்க. அதை பார்த்து இன்டர்வியூ கிராக் பண்ணுங்க. நீங்க உங்களால முடியும். நீங்க இவ்வளவு டேலண்டா இருக்கீங்க, ஒரு சிம்பிள் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியாதா? முடியும். அதுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை நாங்க செய்வோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே மெடிக்கல் கேம்ப், மெடிக்கல் கேம்ப் ஃப்ரீ கேம்பா இருக்கும். அந்த மெடிக்கல் கேம்ப் அதுல வந்து நம்ம ஐ செக்அப் ஃப்ரீயா பண்ணிக்கலாம். 2வது வந்து யாருக்காவது நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நாங்க பிளட் டொனேஷன் பண்ணுவோம். பிளட் டொனேஷன் பண்றது ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஒரு வாட்டி பிளட் டொனேஷன் பண்ணோம்னா நம்ம உள்ள இருக்க ரத்தம்லாம் ஒரு வாட்டி போயிட்டுனா புது ரத்தம் உருவாகும். சோ அது பண்றது வந்து ரொம்ப நல்லது. அது யாருக்கு விருப்பமோ அவங்க பண்ணிக்கலாம், ஒன்றும் ஜபர்தஸ்தி கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு கேம்ப். ஹெல்த் செக்அப், நம்ம பேசிக் ஹெல்த் செக்அப் என்னெல்லாம் நம்மளால முடியுமோ, டாக்டர்ஸ் வருவாங்க, அதுக்கான பெட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம், டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். அங்க வந்து நீங்க ஃப்ரீயா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ எப்படி நமக்கு வசதியோ அப்படி நம்ம அதை அரேஞ்ச் பண்ணுவோம். நீங்க வெளியில போய் எந்த மெடிக்கலும் பார்க்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், நீங்க அதுலயே செக்அப் பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிசிடிவி, எல்லா தெருவுலயும் சிசிடிவி இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம செக்யூரிட்டிக்கு, நம்ம பசங்க சேஃபா இருக்காங்களா, நம்ம பொண்ணுங்க சேஃபா இருக்காங்களா, நம்ம ஃபேமிலி சேஃபா இருக்கா, அதுக்கான ஒரு செக்யூரிட்டி. இப்ப என்ன ஆகுதுன்னா சிசிடிவி இல்ல, ஒருத்தன் வரா ஏதோ ஒரு பொய்ய கேஸ போட்டுட்டு நம்ம பையனை தூக்கிட்டு போயிடலாம். அது நடக்காது. இனிமே யாரும் நம்ம பசங்க மேல பொய்யான கேஸ் இனிமே போடக்கூடாது. நம்ம பசங்க இனிமே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல மிதிக்க கூடாது. எந்த ஒரு தாய் கண்ணில் தண்ணீர் வரக்கூடாது. என் பசங்க, என் பையன் ஜெயில இருக்கான், என் பையனுக்கு ஜாமீன் வாங்கணும், இந்த நிறைய பேர் அழிஞ்சிட்டு இருக்கீங்க, அது எனக்கு தெரியும். அது இனிமே நடக்கக்கூடாது. நம்ம பசங்களை சரியான வழியில கொண்டுட்டு போகணும். இந்த போலீஸ் ஸ்டேஷன், இந்த கோர்ட்டு, இந்த கச்சேரியில நம்ம குடும்பம் சீரழிஞ்சுட்டு இருக்கு, அதெல்லாம் பந்த் பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது, அதெல்லாம் என்ன சொல்றது, இதெல்லாம் இதுக்கு முன்னே வந்திருக்கோம். ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம ஏரியாவுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ், ஃப்ரீ ஆம்புலன்ஸ் வரும். அந்த ஆம்புலன்ஸ் வந்து எமர்ஜென்சி, யாருக்கு எந்த எமர்ஜென்சி இருந்தாலும் ரிக்ஷால ஸ்கூட்டர்ல போட்டு இல்ல கையில தூக்கிட்டு நம்ம ஓடுறோம், அது ஓடணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆம்புலன்ஸ் இருக்கும், நீங்க அதுல வச்சு நீங்க கூட்டிட்டு போங்க பேஷண்ட.
அப்படி ஒரு ஃபெசிலிட்டி கொண்டுட்டு வரோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாவு பெட்டி, அது நம்ம வாடகைக்கு தான் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம ஏரியாவுக்குன்னு ஒரு சாவு பெட்டி வரும், அது ஃப்ரீயா இருக்கும். அது நீங்க வாடகைலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். எப்பப்போ என்ன நடக்குதோ அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட வாக்குறுதி. இதுவரை எந்த ஒரு கேண்டிடேட், எந்த ஒரு நகர் சேவகம் வாக்குறுதி கொடுத்துட்டு வேலை செஞ்சு காட்டிட்டு அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டு இந்த எலெக்ஷன்ல நின்று கிடையாது. ஆனா நான் இந்த வாக்குறுதி கோவில் சாட்சியா, அம்மன் சாட்சியா கொடுத்துருக்கேன். இதுல இருந்து நான் மாற முடியாது. ஏன்னா அவ பாத்துட்டு இருக்காங்க. என்ன யோசிப்பீங்கன்னா ஆம்புலன்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றா, ஆனா அதுக்கு வழி எங்க இருக்குன்னு யோசிப்பீங்க. இந்த பிரிட்ஜ் இருக்கு, அதை நம்ம கெட்டோம். அந்த பிரிட்ஜோட வரும் ஆம்புலன்ஸ். யாரு தடுத்தாலும் வரும். அது வரக்கூடாதுன்னா ஜெய்சங்கர் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஜெய்சங்கர் வருவாரு, ஜெய்சங்கர் மனைவி வருவா. இந்த மக்களால் அந்த ஜெய்சங்கர் மனைவி வருவா. மக்களுக்காக செய்வா. யாரு என்ன விறகு தூக்கி சொல்ல முடியாது, நீ செய்யக்கூடாது. அவனுக்கு நான் பதில் கொடுப்பேன். எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுப்பேன். நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது. இங்க இருக்க சாமிக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன், வேற யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் ஃபார்ம் நினைச்சிட்டு வந்தேன். முனிசிபாலிட்டி எலெக்ஷனுக்கு ஃபார்ம் நினைச்சிட்டு வரும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க களத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு. நான் களத்துல ஆல்ரெடி விளையாண்டுட்டோமா. இப்ப நான் ஆடுவேன். இப்ப நான் போடுற ஆட்டத்தை என் மக்கள் என் கூட இருக்காங்க. நீங்க எல்லாம் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். உங்களை நம்பி நான் இறங்கியிருக்கேன். எனக்கு கீழே கலப்பாங்க. தீர்க்க முடியாது. உங்களை நம்பி வந்திருக்கவன் நான். 25 வருஷம் முன்னாடியே எங்க வீட்டு எங்க சொந்தக்காரங்க விட்டுட்டு உங்க பையனை நம்பி வந்தவன். நீங்க எனக்கு ஆதரவு கொடுக்கணும். எந்த ஒரு குறையும் இல்லை எனக்கு. எல்லா சொந்த பந்தங்களும் என்னை அன்பா பாத்துக்கிறீங்க. அதே மாதிரி மறுபடியும் உங்களுக்காக எலெக்ஷன்ல இறங்குறேன். இப்பவும் நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை மட்டும் கைவிட்டாதீங்க. ஜெயிச்சிட்டோமா, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லு, எல்லாத்துக்கும் நன்றி.